நம்முடைய அடியார் கூட்டம் தான் காரணீச்சரம்னாலே பலம். இது எப்பொழுதும் சொல்றது, ஆனால் ஒரு மேடைக்காக சொல்ற வார்த்தையெல்லாம் இல்லை. நான் முடிஞ்ச அளவு பொய்யை தடுக்கிறது. எந்த ஒரு பொய் சொல்லி உங்களை சிரிக்க வச்சு ஒரு நகைச்சுவைன்ற பேரில் அந்த கைத்தட்டல் வேண்டாம். ஏன்னா இங்கே சுவாமிக்கு தெரியும் எது பொய் எது உண்மைன்னு. உங்களை நான் நம்ப வைப்பேன், உங்ககிட்ட ஏமாத்துவேன், ஆனால் நல்லா நடிப்பேன். இந்த மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி, நாடகத்தால் உன் அடியார் பாருங்கள், உங்களுக்குள்ள அடியார் மாதிரி இப்படி அழகாக நடிக்க தெரியும்னா அது மாதிரியே நடிச்சிருவேன்ல. அதனால் ஒரு பொய்யும் கலக்காமல் அடியேனுக்கு அறிவு எட்டிய வரைக்கும் மெய் சொல்லணும் அப்படின்ற ஒரு உன்னதமான உணர்வோட பெண் அடியார்கள் பெருமை அப்படின்ற ஒரு தலைப்பு. பெண் அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நிறைய அடியார்கள் இருக்கின்றார்கள். திரு அண்ணாமலை கோபுரத்தை திருப்பணி செய்தவர் ஒரு பெண்ணடியார், இப்படி நிறைய அடியார்கள் சொல்லலாம். சரி, வெளியில் இருக்கிற அதே மாதிரி பெங்களூர்லலாம் கர்நாடகாலலாம் பார்த்திங்கன்னா அக்கம்மான்னு ஒரு பெரிய சிவனடியார்கள், இப்படி நிறைய அடியார்கள், பெயர் தெரியாத சரித்திரம் தெரியாத அடியார்கள் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை பேசணும். சரி, யாரை பற்றி பேசலாம்? பெண் அடியார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் தானே, நமக்கு என்னன்னு எந்த ஆண்களும் நினைக்க மாட்டாங்க. என்ன, எல்லாருக்குமே தாய்னா பிடிக்கும். மனைவியே பிடிக்குதா பிடிக்கல அதை பற்றி எனக்கு தெரியாது, விட்டுடுங்க. தாயை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். பாரத மாதான்னு சொல்கிறோம், தாய் பூமின்னு சொல்கிறோம், பூமி தேவின்னு சொல்கிறோம். அப்போ மரியாதைக்குரிய எல்லா விஷயத்தையுமே நம்முடைய பாரத நாடு, அதிலும் தமிழகம் எப்பொழுதும் சிரமேற்கொண்டு செய்கிறார்கள். எப்படிம்மா சும்மா பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னா? இல்லை, இன்றைக்கி நான் 2 சரித்திரம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதில் 2வது சரித்திரம், முதல் சரித்திரம் ரெண்டுமே பெண்களுக்கான பெருமை. சரி, பெரிய புராணத்தில் பெண்கள், அப்போ இவங்க 3 பேரை பற்றி பேச போகிறாங்க. 1, இறைவனே நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொன்ன காரைக்கால் அம்மையார், பேயாருக்கும் அடியேன். பேசாமல் போயிட முடியுமா? சுவாமி கேட்க மாட்டாரா? அம்மா எங்கன்னு கேட்டுற மாட்டாரா? என்னம்மா அம்மாவை பற்றியே பேச மாட்டேன்றீங்க? பேசலாம், பேசணும். பேசக்கூடிய தகுதி இருக்கான்னு தெரியல. நான் பேசும்பொழுது கொஞ்ச நேரம் நீங்கள்லாம் அப்படியே மனதார அந்த காரைக்கால் அம்மையாரை நினைக்கிற புண்ணியம் எனக்கு போதும். அடுத்தது, இன்னைக்கு பாண்டிய நாடு மீனாட்சியை போய் பார்க்குறோம். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் கொண்டு அவளை போய் ரசிக்கிறோம். அதுக்கு காரணம் மங்கையர்க்கரசியார். அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு மதுரையும் இல்லை, கோயிலும் இல்லை, விபூதியும் இல்லை. அவர்களை சிந்திக்காமல் இருக்க முடியுமா? இத்தனை அடியார்களை நமக்கு வரிசைப்படுத்தி காண்பித்த சுந்தரரை ஈன்ற இசைஞானியாரை வழிபடாமல் இருக்க முடியுமா? 3க்கும் வருகின்றேன். ஆனால் கொஞ்சம் மாறுபட்ட கோணம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பெண் அடியார்களை ரொம்ப மறக்கிறோன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நினைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கில் அடியேன் என்று உங்களோடு பேச போகின்றேன். எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் இன்று 2 பெண்ணடியார்கள். யார் அப்படின்னா, ஆண்களில் அவர்கள் செய்த சாதனை, கொள்கை, தொண்டு எல்லாம் தெரியும். பெண்களில் இந்த 3 தெரியும். இதை தவிர நிறைய பேர் நம்முடைய இந்த தொண்டர் கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதில் முதல்ல எது மாதிரியான ஒரு பிரிவு, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடியார் இல்லை. ஆனால் இன்று அந்த 2 அடியார்கள், சுவாமியை ஐயாவோட வலம் வந்தேன், நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்களோடு அப்படியே வலம் வரும்பொழுது நாயன்மார்களை பார்க்கும் பொழுது அப்படியே பயத்தோட கை கூப்பி வேண்டிடும். உங்கள் வீட்டு அம்மாங்களை பற்றி தான் பேசப்போம். அவர்கள் செய்த தொண்டு, அதில் 2 நிற்கிறார்கள். அதில் 2 நிற்க காரணமாக இருந்த 2 பெண்மணிகள். ஒரு கோணமாக பார்க்க போகிறோம். முதலில் எந்த கோணம் தெரியுமா? அடியாருக்காக தம்மையே கொடுத்த பெண்ணடியார். என்னையே எடுத்துக்கோங்க. அப்போ அவர்கள் யார்? கணவன்மார்கள் இறைவனுக்கு அடியார்கள், இவர்கள் அடியாருக்கும் அடியார்கள். சுந்தரர் சொல்றார் இல்லையா, அடியாருக்கும் அடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் உயர்ந்த இடத்தில் தங்களையே கணவருக்காக, சிவபக்தர்களுக்காக, கணவன் அப்படின்ற இடத்துல மட்டும் அவர்கள் அந்த 2 நாயன்மார்களை வைத்திருந்தால் தெரியாது.
திருவெம்பாவையினுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? நம்ம நினச்சிக்கிறோம் நல்ல கணவனாக வரணும்னு இந்த பெண்கள் வேண்டுவது தான் திருப்பாவை, திருவெம்பாவை, இதெல்லாம் நினச்சிக்கிறோம். தவறில்லை, சரிதான். அது ஒரு வயசுக்கு. நம்ம கூட ஒரு வயசில் இருக்கும் பொழுது காதலுக்காக கல்யாணத்துக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 30, 40, 50, 60 வயசில் நம்ம திருப்பாவையும் திருவெம்பாவையும் சொல்லும் பொழுது அழுக வருதுன்னா மறுபடியும் பொண்ணையும் பிள்ளையும் நினச்சா ஒரு வரன் கேட்டால் அழுவோம் இல்லை. அது ஏதோ ஒரு சுவாமியோட நமக்கு ஒரு தொடர்பு கொடுக்குது இல்லை, அதை சொல்ல முடியாத ஒரு தொடர்பு தானே அந்த தொடர்பு. அப்போ பாவை அப்படின்னா பொம்மைக்கும் பேர். இப்படி கையில் இப்படி வச்சுன்னு இருக்கோம், பாவை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சுவாமிக்கு முன்னாடிலாம் இப்படி விளக்கு வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அது பாவை விளக்கு. அப்போ பாவைனா பொம்மை, பொம்மை விளக்கு. அப்போ ஏன் பாவைன்னு சொல்லிட்டோம் திருப்பாவை திருவெம்பாவையை? நம்ம பொம்மை மாதிரி தூக்கத்திலேயே இருக்கோமா, பொம்மை மாதிரி இருக்கோமா? நம்ம எழுப்பி இறைவனோடு கலக்கச் செய்வது தான் பாவை இலக்கணம். பொம்மை மாதிரி இருக்கிற நாம அஞ்ஞானம்ன்ற துக்கத்தை விட்டு சுவாமி கிட்ட போகக்கூடிய பாதைக்கு 2 பேர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, குரு மாதிரி. ஒன்று ஆண்டாள் அங்கே வைணவத்தில் என்றால் நம்முடைய சைவத்தில் மாணிக்க வாசகர். அடியன் முதல்ல இங்க வந்து பேசினது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி கொடுத்த பிக்ஷை, அடியார்கள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. திருப்பள்ளி எழுச்சின்னு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி என்னையே நான் அஞ்ஞானத்திலேருந்து எழுப்பிண்டேன். அதுதான் உண்மை. அப்படி துவங்கியது தான் இங்கே காரணீச்சரம். ஆண்டுதோறும் அழைக்கிறார்கள், இறைவன் கொடுத்த பாக்கியம். ஏன்னா பனி கொட்டினாலும் பரவாயில்ல, சுவாமி அருள்மழையும் அதில் கொட்டிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடிய சைவ பெருமக்கள், அற்புதமான அடியார் கூட்டம் இருக்கக்கூடிய சபை நம்முடைய காரணீச்சரம். நான் தான் கை தட்டணும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேடை தகுதிக்கு நான் உங்களை தான் பாராட்டுறேன். நான் மட்டும்தான் இங்கே வியூவர் உங்களை பார்க்குறதுல, அதனால் நான் தான் உண்மையாக கை தட்டுறேன். இப்போ இன்று முதல் நாள் எப்படி பார்க்க போகிறோம்? தன்னையே இறைவனுக்கு இல்லை, இறைவனுக்கு கூட கொடுத்துடலாம், தன்னையே கொடுத்த அடியார்கள் யாருக்கு கொடுத்தார்கள்? இறைவனுடைய அடியார்களுக்கு. எதுக்கு திருவெம்பாவை சொன்னா அதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் என்ன தெரியுமா? கல்யாணம் அதெல்லாம் உண்டு, ஆனால் அவங்க கேட்குற வேண்டுதல் என்னுடைய கணவர் சிவத்தொண்டராக இருக்கணும், அவ்வளோதான். யூஎஸில் வேலையில் இருக்கணும், 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், வீட்டுக்கு சொந்த வீடு இருக்கணும், அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கல. நிறைய பேர் சிரிக்கிறீங்களே, அப்படிலாம் கேட்கலையா? என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு சிவத்தொண்டர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும். அன்றைக்கே அவங்க ரொம்ப பெருசாக விரிவாக வைடு நாலேஜோடு இருந்திருக்காங்க. ஏன்னா அப்படி கணவர் சிவத்தொண்டராக இருந்தால் எங்கள் சூரியன் வந்தால் என்னன்னு திருவெம்பாவையில் கேட்குறாங்க. அப்போ எங்கள் சூரியன் வந்தால் என்னென்னா, இங்கே இருந்தால் இப்போ நிலவு வர சமயம், காலையில் சூரியன் வரும். இந்த சமயத்தில் நம்மலாம் அமெரிக்காவில் இருந்தால் இப்போ அங்கே சூரியன் வரும். அப்போ உலகத்தில் நாங்கள் எங்கே வேணாலும் சூரியன் எங்கு வந்தாலும் எந்த நாட்டிலும் இருப்போம். ஆனால் கணவர் சிவத்தொண்டராக இருக்கணும். அப்போ கணவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட சிவத்தொண்டா மாறிடும், சிவன் அடியாருக்கு கொடுப்பதாக மாறிடும். அதனால் நான் பேச போகிற இந்த இருவரும், ஒருத்தரை நீங்கள் யூகிச்சிருக்கலாம், இன்னொருத்தரை யூகிச்சிருக்க மாட்டீங்க. நான் அடியேனுக்கு எட்டிய சிற்றறிவில் சொல்கிறேன். அவர்கள் இருவரும் கணவன் என்பதை தாண்டி அந்த 2 அடியார்களை சிவத்தொண்டர்களாக நினைத்ததால் தான் தங்களையே கொடுக்க முன் வந்து விட்டார்கள். அப்பேற்பட்ட 2 பெண் அடியார்கள் இல்லை என்றால் இந்த 2 நாயன்மார்களுடைய புகழ் கிடையாது. அப்பேற்பட்ட 2 பெண்கள், இவர்களை ஆண் அடியார் அப்படின்ற கோணத்தில் பார்த்துருப்போம், தலை வணங்கி இருப்போம். இப்போ பெண்கள் கோணத்துலேருந்து பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அம்மா உண்டாச்சு. உலகத்தில் அம்மா இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள், பெண்ணால் வந்தவர்கள். அதனால் பெண்மையை போற்றுபவர்கள் இங்கே இருப்பீர்கள். அதனால தானே ஸ்வர்ணாம்பிகையை பார்த்துட்டு எல்லாரும் உட்காருங்க. இப்போ கூட பாருங்கள், ஸ்வர்ணாம்பிகை கால் வந்து எவ்வளோ பேர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ தெரிஞ்சா மாதிரி நான் சொல்கிறேன். அவளுடைய திருவடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு திருவடி கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அவளுடைய இடது திருவடி கொஞ்சம் முன்னாடி இருக்கு, வலது திருவடி கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஏதோ ஓடி போக யாராவது அம்மா அப்படின்னா ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு வரத்துக்கான ஒரு ஆயத்தமாக நின்ற கோலத்தில் அம்பாள் அருள் பாலிப்பார். அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா, ஒரு புகழ் இன்றி உன்
திருவடியடைந்தேன் திருவுள்ளம் இறங்காதா தேவி நான் ஒரு விளையாட்டு பொம்மையாம். இப்ப புரியுதா? நம்ம பொம்மைன்ற பாவை அதை எழுப்புறதுக்கு வந்தது தான் பாவை இலக்கணம், திருப்பாவை, திருவெம்பாவை. சரி, முதல்ல நம்ம எல்லாருமே திருத்தொண்டர் தொகையிலேருந்தே வரலாம். சுந்தரரை கொடுத்த இசைஞானியாரை வணங்கி நம்முடைய எம்பெருமானு அவரே சொல்றார், நம்மை பேணும் அம்மை காண்ற பேயாரை வணங்கி மங்கையர்க்கு ஒரு தனி அரசின்ற பாண்டிமா தேவியை வணங்கி நம்ம திருத்தொண்டர் தொகை முதல் பத்தி மட்டும் பாடலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால எல்லாரும் பாடலாம். தில்லை வாழந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து உயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. எனக்கு மறந்துடுச்சுன்னா நீங்கள் தான் சொல்லணும். இந்த இப்போ ஒரு 7-8 அடியார்கள் பார்த்தோம் இல்லையா? 7-8 அடியார்கள்னு சொல்ல முடியாது. முதல் வரியிலே 3000 அடியாரை சொல்லிட்டார். தில்லைவாழ் அந்தணர்கள்னும் பொழுதே 3000 பேர் வந்தாச்சு. எவ்வளோ தடவை அவங்கள எண்ணினாலும் 2999 தான் வருமா. ஏன்னா ஒருத்தர் யாருன்னா நம்ம ஆளு சிவபெருமான். அடியார் கூட்டத்தில் இருப்பதில் பிரியம் அவருக்கு. அப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த அடியார்களுள் யார்? நிறைய பெண்ணடியார்கள் கூட இருக்காங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த தலைப்பு தம்மையே கொடுத்த அடியார் யாருமா? தில்லைவாழ் அந்தணர்கள் வீட்டு அடியார்கள் இன்னைக்கும் அப்படியே நடராஜான்னு அவங்களுமே சுற்றுவாங்க. அவர்கள் மாதிரி பக்தி செலுத்தவே முடியாது. ஆனால் தன்னையே கொடுத்த அடியார் அப்படின்னா இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். நம்ம பார்ப்போம், திருநீலகண்டத்து குயவனாருடைய மனைவியும் லேசப்பட்டவர் அல்ல. அவர்களை வேறு தலைப்பில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அவர்களையே கொடுத்தார்களானா அல்ல, இளமையை கொடுத்தார் கணவனுக்கார். இளையான் தன் குடிமாறன் உணவினை கொடுத்தார், அடுத்த நாள் தனக்கென்று வைத்து கொள்ளாமல். ஆனால் தன்னையே கொடுக்க வல்ல அந்த ஒரு பெரும் தன்மை யாருக்குன்னா இயற்பகை. அதனால எந்த அடியார்களோ அடியார்கள் இல்லத்து இல்லாள் ஒவ்வொருவருமே வணங்கத்தக்கவர்கள். அதில் தம்மை கொடுத்தவர் என்று முதலில் இயற்பகை நாயனாருடைய மனைவி. அதாவது முதல்ல சுவாமி கிட்ட நம்ம வணங்கும் பொழுது எது தொலையணும் தெரியுமா? நான்றது தொலையணும். அந்த நான்றதை வச்சிருக்கிற பேரு தொலையணுமா. நான் தொலைஞ்சதுன்னு சொல்லுவோம். எங்கேயாவது பத்திரிக்கையில் நம்ம பேர் விட்டா கோவம், அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டால் இன்னும் கோவம் வரும். அதுலேயும் நம்ம படித்த படிப்பு கல்வி தகுதி போடலைன்னா இன்னும் கோவம் வரும். அப்போ முதல்ல சுவாமி கிட்ட போகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது விட வேண்டிய ஒரு தனி விஷயம் நான் என்ற இந்த அடையாளம். உண்மைதானே? மூச்சு விடுற வரைக்கும் அவள் அதுன்றது சொல்ல மாட்டோம். மூச்சு நின்று போனால் எப்போ வரும் தானே கேட்குறோம் வீட்டுக்கு. எவ்வளோ பிடித்தவர்களாக இருந்தாலும் நம்ம பாடி எப்போ வீட்டுக்கு வரும்? அப்போ அவளோ அவரோ அங்கே இல்லையே. அப்போ முதல்ல பேர் அந்த ஒரு உயிருக்கான அடையாளம் போயிடுது. இதுக்கு பெயர் கூட மறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஞாபகம். தன் நாமம் கெட்டாள்னு நாவுக்கரசர் பாடுவார். தலைவனை பற்றி கேட்டுட்டே வருவா. சிவபெருமானை கேட்டு கேட்டு பிச்சி ஆனாள் அவருக்கே அப்படின்னு இருக்கும் பொழுது தன்னுடைய நாமம் கேட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாளாம். நட்ராஜான்னு யாராவது சொன்னால் திரும்பி பார்ப்பார். தில்லை கூத்தனே அப்படின்னா திரும்பி பார்ப்பேன். ஏமா உன் பேரை கூப்பிட்றேன் திரும்பி பார்க்க மாட்டேன்ற, சுவாமி பேரை சொன்னால் கூப்பிட்றேன், இல்லை சிவமாகி விட்டேன்ற உணர்வு சொல்லக்கூட தெரியாது. அப்படியா
என் பேர் நான் இப்படி சிவமாகி விட்டேன் அப்படின்னு கூப்பிட்டாலும் அங்கே ஒரு இருமாப்பு. சில சமயம் தொண்டு செய்ய ஆரம்பிப்பான். அந்த தொண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஆணவமாக மாறும். முதல்ல தொண்டில் தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா ஆணவம் மாதிரியான ஒரு அப்படியே நைஸாக நுழையக்கூடிய ஒரு மலம் எதுவுமே கிடையாது. நினைப்போம் விடாமல் இறைவா உன்னுடைய அருளால் எல்லா பிரதோஷத்துக்கும் வந்துடணும். முதல்ல அப்படி தான் உருகி வருவோம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன சொல்ல ஆரம்பிப்போம், ஒரு பிரதோஷம் விட மாட்டேனே, எல்லா பிரதோஷமும். அதுதான் அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய தொண்டும் பக்தியும் ஆணவமாக அதுவே மாறிடும். அப்படி அடியார் பெருமக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதால் தான் அவர்கள் வைத்த கொள்கையில் சுவாமி வினாத்தாள் கொடுத்த இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு போய் பிள்ளைக்கறி கேட்கல. அங்கே என்ன கேட்டார், நான் உணவு கொடுப்பேன்னு சொன்னார். எது வேணாலும் சாப்பிட கொடுப்பேன்னு சிறு தொண்டர். அவரவர்கள் வைத்த கொள்கையில் அவரவர்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வரும். மயிலையில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வயலார் நாயனார், நான் சுவாமியை நினைக்கிறேன்ப்பா, கொள்கை கிடையாது, எப்பவுமே சுவாமி. அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்ற வரைக்கும் வயலார் நாயனாரை சொல்லத்தோம். மார்கழி ரேவதி அவருடைய குரு பூஜை இப்போ தான் போச்சு. அப்போ எதுவுமே இல்லையா, எந்த ஒரு கொள்கை இல்லையா, சிவசிந்தனையா, அவ்வளோதான் விட்டுடுவார். சுவாமி ஏற்றுப்பார். கொள்கை வைத்தால் முதல் மீனை சுவாமிக்கு கொடுப்பேன். அப்போ முதல் மீனே கிடைக்க விட மாட்டேன். பஞ்சம் பட்னின்னு வரும்பொழுது முதல்ல தங்க மீனை கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ நான் வைக்கிறதுல தானே சுவாமி சோதனை பண்ணுறாருன்னு சொல்கிறோம். ஆனால் நான் வைக்கிற கொள்கையில் தானே சுவாமி சோதனை வைக்கிறார். அதுலேயும் அந்த சோதனை எதனால் வருகின்றது, என்னுடைய கொள்கை மீது எனக்கு ஒரு பற்று வருது. சுவாமி மேலே இருக்கிற பற்று கொஞ்சம் டிரான்சிஷன் ஆகி சுவாமியை மறந்து நான் கொள்கையில் விடமாட்டேன்னு அந்த பற்று மாறிடக்கூடாது. இது அடியார்களுக்கு வந்ததா 63 வந்ததானா கிடையாது. அவர்கள் மூலமாக சுவாமி தொண்டு செய்தாலும் அதை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் தொண்டராக செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து, அதான் உண்மை. இப்ப இயற்பகை நாயனார் இவர் என்ன பண்றார், நல்ல செல்வ வளம். இன்னைக்கு நான் பேச போற 2 பேருமே பட்டினத்தடிகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஊர் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அதாவது நம்முடைய திருமுறை பாடல் பெற்ற தலத்தில் பல்லவனீச்சரம்னு ஒரு ஊர் உண்டு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். இப்போ திருவெண்காடு கீழ்பெரும் பள்ளம் இதெல்லாம் நம்ம போவோம். அது எங்கங்க திருவெண்காடு, புதன் தலங்க அப்படி சொன்னால் தெரியும் நமக்கு. சாமியை விட அந்த 9 பேரை சொன்னால் தெரிஞ்சிருமே. புதன் தலம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போனால் கீழ்பெரும்பள்ளம் தெரியாதா, கேது தலம் இன்னுமே புரிஞ்சிடும், அவ்வளோதான். அதை தாண்டி போனீங்கன்னா காவிரி ஆனவள் கடலோடு சங்கமிக்கும் இடம். அதுதான் காவிரி புகும் பட்டினம், காவிரி பூம்பட்டினம்னு மாறிச்சு. இப்போவும் காவிரி ஆனவள் கடலோடு கலக்கும் இடம்தான் பல்லவனீச்சரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் சுதை சிற்பமாக பட்டினத்து சுவாமிகள் பிறந்து வளர்ந்த கதை. பட்டினத்து சுவாமிகளுக்குத்தான் உற்சவம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தலம், வணிகர் குலங்கள் வாழ்ந்த இடம்தான் காவிரி பூம்பட்டினம். இதை பார்க்கும் பொழுது கண்ணகி கோவலன் அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்துல இருப்பவர்கள் எல்லாருமே வணிகர்கள், பெரும்பாலும் செல்வந்தர்கள், வணிகர் குலம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாரிமுனையில் நிறைய வணிகர்கள், செல்வம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி, அப்பேற்பட்ட இடம். இங்கே இயற்பகை நாயனார் அடியேன் இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சியும் பண்ணுறேன். அந்தந்த பெரிய புராணத்து பாடல் காதில் விழணும். அதனால் ஒரு அடியார்களுக்கும் குறைஞ்சபட்சம் முக்கியமான பாடல்களும் சொல்ல போகிறேன். ஏன்னா சரித்திரம் தெரியும், அந்த பாடல்கள் கேட்கணும்ல. நம்ம சேக்கிழார் அருளி செய்தது எப்பேற்பட்டதுன்னா ஒரு அமங்கல சொல்லே கிடையாதாங்க. இவ்வளோ சோதனைகள் நடந்து சுவாமி ஆட்கொள்கின்றார், ஆனால் அமங்கல சொற்களே இல்லாமல் திருத்தொண்டர் புராணத்தை மங்கள சொற்கள் கொண்டே கொடுத்துருக்காருன்னா எப்பேற்பட்ட விஷயம். வீட்டில் வெள்ளிக்கிழமையில் நெடுந்தொடர் பார்க்கும் பொழுது எவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகள் வருது. கெட்ட வார்த்தைகள்னா அமங்கல சொற்கள். வீட்டில் ஒரு சீரியல், அவனை அழிக்காம விட மாட்டேன், அவன் நல்லா, எவ்வளோ அந்த மாதிரி வார்த்தைகள். எனக்கு அதுக்கு மேலே தொடரக்கூட பிடிக்கல. வீட்டில் ஒரு நெடுந்தொடரில் ஒரு நாளாவது ஒரு அழுகை காட்சி இல்லைன்னா அது சுவாரஸ்யமே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். நீங்களாம் நெடுந்தொடர் அப்படின்றத விட்டு இங்கே வந்தனால தான் நெடுந்தொடராக சுவாமியோட என்றைக்குமே அந்த பயணம். ஏன்னா மற்ற நாள் அதை பார்த்துக்கலாம். மார்கழியில் காரணீச்சரத்தில் இப்படி எல்லாரும் சுவாமியை பற்றி பேசுகிறாங்க. நேற்று வரைக்கும் பெரிய ஐயா பேசினார், இன்னைக்கு யாரோ பேசுகிறாங்க, ஆனால் சாமியை பற்றி பேசுகிறாங்களே. நான் யாருன்னு தேவையில்லை.
ஆனால் பேசுகிற விஷயம் அழியாத விஷயம் இல்லையா? அப்போ தேடி வரீங்கன்னா அமங்கலமான ஒரு நெடுந்தொடர், நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டுன்னு 1/2 மணி நேரத்தில் ஒன்றுமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெண்களோ ஒரு எதிரிகளை அழிப்பது போன்றோ பழிவாங்குவது போன்றோ அழுகையின்றியோ ஏதாவது ஒரு சீரியல் இருக்கா? அப்போ எங்கேயோ நமக்குள்ள அந்த ஒரு வருத்தம் இம்பேக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பெரிய புராணத்துக்கு வந்தீங்கன்னா அமங்கலமான விஷயங்களோ சொற்களோ கிடையாது. அப்போ அதெல்லாம் காதால கேட்டாலே அவ்வளவு பெரும் புண்ணியம். அதனால் ஒரு சில பாடல்களும் நான் உங்களோடு சிந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் முதல்ல நம்ம எல்லாரும் காவிரி புகும் பட்டினம் போயிடலாம். காவிரி புகும் பட்டினம் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்முடைய இயற்பகை நாயனார் வீட்டில் நாமளும் அதை பார்க்க போகிறோம். இயற்பகை நாயனார் பேர்லாம் தெரியாது. எதுக்கு இது ஆரம்பிச்சுன்னா பேரே தெரியாது. இயற்கைக்கு பகையாக ஒரு தொண்டினை அப்படியே நிலைநாட்டினார். அதனால அவர் பேர் இயற்பகை நாயனார். அவர் பேரே தெரியலனா அவரோட மனைவியை பற்றி தான் பேச போகிறோம். அந்த அம்மா பேர் இன்னும் தெரியாது. எங்க மாணிக்க வாசகன்றது சுவாமி கொடுத்த பேர். இன்னி வரைக்கும் நமக்கு யாருக்கும் திருவாசகம் அருளி செய்த மாணிக்க வாசகருக்கு அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம பேருக்கு எவ்வளோ இடத்துல நம்ம நிலைநிறுத்த போராடுறோம் பாரு. குரு நமச்சிவாயம் குகை நமச்சிவாயம்னு 2 பெரிய அடியார்கள் திருவண்ணாமலையில் இருந்தார்கள். முதல்ல குரு நமச்சிவாயர்னு இருந்தார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் வரார். நிறைய சீடர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வரார். வந்த உடனே அவருடைய ஞானம் அவரை பார்த்த உடனே அந்த குருநாதருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அருகில் வா, அதாவது ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குமா குரு அந்த சிஷ்யரை பார்க்கும் பொழுது. அப்படிதான் ஆனந்தமா இருந்துதான். குருந்த மரத்திற்கு அடியில் அப்படியே சுவாமி காத்துட்டு இருந்தாராம். என்னைக்கு வருவான்ப்பா குதிரையை வாங்க, ஞானத்தை வாங்க. நமக்கு தானே தெரியும் அவன் குதிரை வாங்க போறதில்ல, ஞானத்தை வாங்க போகின்றான் அப்படின்றது. அப்படின்னு சுவாமி அந்த சிஷ்யனுக்காக மரத்தடியில காத்துட்டு இருந்தாராம். யாரு? சிவபெருமான். அது மாதிரி இங்க சிஷ்யன் வரார். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இரு, ஞானம் வந்துடும், உனக்கான ஞான பாதை இருக்கு. உன் பேர் என்னப்பா? குருவே சரணம், அடியேன் நாமம் நமச்சிவாயம். என் பேரும் நமச்சிவாயம், உன் பேரும் நமச்சிவாயமா? ஏதாவது கொரியர் வந்தால் கூட யாருக்கு வருதுன்னே தெரிய போகிறதில்ல. இல்லை எந்த நமச்சிவாயம் என்ன அடுத்த நொடி சொன்னாராம், எனக்கு இந்த பேரே வேண்டாம். இப்போ குரு கிட்ட போகும்பொழுது முதல்ல நான் என்பதை இழப்போம்னா அந்த பேரே வேண்டானா. அதனால் குரு கொடுத்த சம்மானம் என்ன தெரியுமா? குரு கிட்டேருந்து வாங்கக்கூடிய சன்மானம் அழியாத சன்மானம். அவர் குரு நமச்சிவாயம். அவர் சொன்னாராம், குகையில் இருப்பதால் இனிமே நான் குகை நமச்சிவாயம் என்று அழைக்கப் பெறுவேன். நீதான் குரு நமச்சிவாயம். குரு கிட்ட என்ன சொன்னார்? பேர் வேண்டாம். குழப்பமா? எனக்கு நீங்க தான் வேணும். தெளிந்த ஞானம் வேண்டும். மறுபடியும் குழப்பமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு பேரே வேண்டாம். நமச்சிவாயம்ன்ற பேரை தூக்கி போட்டேன், இப்போ பேர் இல்லாமல் இருக்க சாமி. அப்படியா? அப்போ நீ தான் இனிமேல் குரு நமச்சிவாய். சாமி நீங்கள், நான் குகையில் இருக்க போகிறேன், நான் குரு. அப்போ குருவால் குரு என்று ஒரு சீடன் அழைக்க பெற்றான் என்றால் அவனுடைய நாமத்தை முதலில் கேட்டான். எனக்கான ஐடென்டிஃபிகேஷன் இந்த பேரு தானே, அதை கேட்டான். அதனால இந்த இயற்பகைக்கும் பேர் தெரியாது, இந்த வீட்டம்மாக்கும் பேரே தெரியாது. ஆனால் 2026 ஜனவரியிலையும் அவங்கள பற்றி பேச போகிறோம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். சரி, முதல்ல என்ன பண்ணுறாங்க? ரொம்ப பணக்காரங்க, அதிலெல்லாம் குறையே இல்லாமல் இருக்கின்றார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் என்ன வந்தாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய இயற்பகை நாயனாருக்கு உண்டு. சிவனடியார்கள் யார் வந்து என்ன கேட்டாலும், உணவு அப்படின்னு கிடையாது. இல்லைப்பா எனக்கு வஸ்திரம் வேணும், சாப்பிட ஏதாவது வேணும், வீடு வேண்டும், நிலம் வேண்டும் அப்படின்னு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஆர்வம் அவருக்கு உண்டு. இதுதான் இவருடைய கொள்கை. இப்படி சொல்லிட்டாரே, யாராவது பிளாங்க் செக்கில் வந்து சைன் வாங்கிட மாட்டாங்களான்னா உண்மையான சிவனடியார்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அந்த காலத்தில் என்ன வேணாலும் தரேன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன், விபூதி வச்சு உங்கள் வீட்டெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க, அது மாதிரி கிடையாது. அதனால தான் அவர்களும் அந்த கொள்கையில் இருந்தார்கள். என்ன வேணாலும் தரேன். இப்போ சிவனடியார்கள் வருவாங்க, நான் ஊர் ஊராக போனோம், வீட்டில் பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும், அவங்கள காப்பாற்றணும். அப்படியா ஒரு நிலத்தை எடுத்துக்கும், ஒரு சின்ன நிலம், இல்லை மாடு கொடுங்க, கறவை மாடு கொடுங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. அடியார்களுக்கு நான் இருப்பேன், அவ்வளோதான். அப்போ எது வேண்டுமானாலும் தருவேன். இப்போ இதுதானே வினாத்தாள், இதான் அவருடைய போர்ஷன். அப்போ சுவாமி எதுலேருந்து கொஸ்டின் எடுக்கணும்? இதுலேருந்து தான் எடுக்கணும். சுவாமி எடுக்க போகிறார். ஒரு பாடல் நம்ம காதால் கேட்கணும்.
ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார். உம்பர் நாயகிக்கும் அஃது அறியவோ பிரியான் அங்கேதான் அறியாமையும் அறியும். தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு நம் தொண்டர் மராத வண்ணமும் காட்டுவான் வந்தார். அழகான பாடல். நான் ஆரம்பத்தில் இருக்கிற இன்ட்ரோடக்ஷன்லாம் விட்டுட்டேன். முதல்ல ஊர் செழிப்பை சொல்வார் நம்முடைய சேக்கிழார், அடியார் பெருமையை சொல்வார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாடலுக்கு வந்துட்டேன். அதாவது நட்ராஜாவினுடைய தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு கூட ஆழ்ந்து 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 உள்ள போய் ஆராய்ச்சி பண்றாங்கறாம். அவருடைய அட்டாமிக் பிசிக்ஸ் டான்ஸ், அவருடைய டான்ஸ்க்கு காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் டான்ஸ்ன்னு பேர். அப்ப இயற்பியல்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸோட தொடர்பு, அதெல்லாம் நமக்கு புரியலன்னா விட்டுடலாம். ஆனா இன்னைக்கும் அவரை பத்தி, அவருடைய டான்ஸை பத்தி ஆழ்ந்து ஆழ்ந்து புரியல புரியல புரியலன்னு போய் அந்த ரகசியத்தை, சிதம்பர ரகசியத்தை கண்டு அறிய வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கான். அதுக்குள்ள இவர் அம்பலத்திலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய ரகசிய அரிய பொருள் நீ. ஆனால் அடியார்களுக்காக அம்பலத்தில் ஆடினார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அடியேன் திருமந்திர மாநாடு போயிருந்தேன் டிசம்பர் 25. அங்கே கிள்ளிவளவன் சொல்லிட்டு ஒரு அற்புதமான செங்கல்பட்டில் இருந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் நடராஜ தத்துவம் பற்றி பேசினார். அவர் தான் சொன்னார், எங்கள் பசங்கள்லாம் விளையாட்ட சொல்லுங்க, அம்பேல் மாட்டிண்டியா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு விஷயம் குட்டு வெளிப்பட்டால் என்ன சொல்லுவோம், அம்பேல் அப்படின்னும். அந்த அம்பேல்னு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை கூட அம்பலம் என்ற வெளியில் நடராஜர் ஆடியதால் வந்ததாம். அப்போ ரகசியமாக வச்ச ஒரு விஷயம் வெளியில் வரும் பொழுது அம்பேல் அம்பலம், அப்படி அந்த அம்பலம்ன்றது வந்ததுதான் அம்பேல். அதுவரை சிதம்பர ரகசியம் என்று தேவர்களும் காணாத அரிய பொருள் அடியார்கள் நமக்காக வெளியில் அம்பலத்தில் ஆடியவுடன் வெளியில வந்துட்டார். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. அப்படியே சிதம்பரத்தில் அந்த ஆருத்ரா இப்போ போச்சு இல்லையா, அப்படியே திசையனைத்தும் யாரெல்லாம் இருக்காங்களாம், திருமால் இருக்காராம், பிரம்மன் இருக்காராம், அக்னி இருக்காராம், சூரியன் இருக்காராம், இப்படி இருக்காங்களாம். எனக்கு இங்கே இப்படி இப்படி பார்க்க பார்க்க நீங்கள் தான் தெரியுறீங்க. அப்போ நீங்கள் தான் அவர்கள். நான் அப்படி இப்படி பார்க்குறேன், எனக்கு எங்கே பார்த்தாலும் அடியார்கள் தான் தெரிகிறாங்க. சிதம்பரம் மாதிரி தான் இதுவும் இருக்கு. அப்படி உள்ளே பலரும் ஆராயும் ரகசியம் வெளியில ஆடிட்டியே எங்களுக்காக, எவ்வளோ பெரிய ரகசியம்னு ஒன்று இன்னும் தேடுறாங்க. எங்களுக்கு இவ்வளவு எளிமையா ஆடிவிட்டாயே, அம்பலத்துள் நின்று ஆடுவார் உம்பர். ஆனா வெளியில ஆடிட்டியேன்னு சொன்ன சேக்கிழார் அடுத்ததுல தான் ட்விஸ்ட் வைக்கிறார். ஆனா வீட்டில் இருக்கிற பராசக்தி கிட்ட சொல்லாம வந்துட்டியோன்னு அடுத்த வார்த்தை கேட்கிறார். நாயகிக்கும் அஃது அறியவோ, நீ ஏற்பகை நாயனாரை இந்த மாதிரி சோதிக்க போறேன்னு வீட்டில் சொன்னியா? ஏன்னா மனைவியை போய் ஒரு அடியார்கிட்ட கேட்க போறேன்னா எனக்கு தோணல அவ ஒத்துப்பான். அறியவோ தெரியுமா, பிரியான் அங்கேதான் அறியாமையும், அவளுக்கு தெரிஞ்சிருக்காதோ, தெரியுமா தெரியாதா? அடுத்தது சேக்கிழார் வெளியில வந்துட்டார். அறியும், எனக்கு தெரில, சொல்லாம வந்திருப்பியோம் தான் தோணுது, இல்லை சொல்லிட்டு வந்தியான்னு தெரியல, நீ பாட்டுக்கு வந்துட்ட. ஏன்? தூய நீர், ஒரே ஒரு அடையாளம் விபூதி. வேடம் என்ன? தூர்த்த வேடம். தூர்த்த வேடம்னா என்ன? இந்த காலத்துல தீயவர்கள் நல்லவர்கள்னு இனம் பிரிக்கவே முடியல, அதுதான் பிரச்சனை. இந்த காலத்து பெண் குழந்தைகளுடைய பிரச்சனையே அதுதான்.
ஆனால் ஒரு காலத்தில் நம்ம இப்போ ரொம்ப நகைச்சுவையாக பேசலாம். ஒரு காலத்தில் திரைப்படத்தில் திருடன்னா எதை வச்சுங்க கண்டுபிடிப்போம்? 2-3 அடையாளம் சொல்லுங்களேன். ஒரு 2 அடையாளம் சொல்லுங்கள். ஒரு மறு இருக்கும், அடுத்தது இங்கே ஒரு கர்ச்சிஃப் கட்டியிருப்பாங்க. ஓ, இப்படி தான் திருடன் இருப்பான். இப்போ அப்படி இல்லை. ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்லவே மாட்டான்ற மாதிரி எப்படி இருந்தாலுமே எல்லார் மனசுலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. அதுக்கு தான் மிகப்பெரிய விஷயம் ஆன்மீகம்ன்றது நமக்கும் வேணும், அடுத்த தலைமுறைக்கும் வேணும். இல்லைன்னா எது நம்மளை வரக்கூடிய எண்ணங்களை தடுக்கும்? அந்த அணைய ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் சொக்காளியாக இருக்கணும்னா எப்படி இருப்பார்? ஒரு ஜிப்பா போட்டுப்பார். இதெல்லாம் தானே நமக்கு தோணக்கூடியது. இவர் வரும்பொழுதே இந்த மல்லிப்பூலாம் சுற்றின்னு வந்தால் இவர் ஒரு சரியானவர் இல்லையோ? பெண்கள் ஜாகிரதையாக இருப்பாங்க. ஆனாலும் சொல்கின்றேன், ஆண்களை விட பெண்களுக்கு அந்த உள் உணர்வு உண்டு. ஏன்னா ஒரு ஆண் வீட்டுக்கு வந்து போயிட்ட உடனே பெண்கள் சொல்கிறத பார்த்துருப்பீங்க. தங்கையோ அம்மாவோ மனைவியோ எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு சிலரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பார்வை சரியில்லை, வீட்டுக்கு கூட்டின்னு வராது. இது ஆண்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ஆனால் பெண்களால் அது அறிந்து கொள்ள முடியும். ஒரு பார்வையை வைத்தே பெண்கள் இவன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல். இன்னைக்கு MBA படித்தாலும் சரி, அந்த காலத்தில் நம்ம ஆன்மீகம் கேட்டு வளர்ந்தாலும் சரி, பெண்களுக்கே உள்ள இயற்கை. அதனால் சுவாமி எப்படி வராரா? நல்லா தெளிவாக தூர்த்த வேடத்தில் தான் வர்றார். அப்படின்னா என்ன, ஜிப்பாலாம் போட்டுருக்கிறேன். ஜிப்பாலாம் போட்டாரான்னு தெரியல, தூர்த்த வேடம்னு சேக்கிழார் சொல்லிட்டார். நான் எப்படி கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம திருவுருவ படங்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி படங்கள் இருக்கும். இயற்பகையினும் பொழுது கையை பிடிச்சி நகர்றா மாதிரி ஒரு இருக்கும். கூடவே அவர் வந்து அப்படியே ஆயுதத்தோடு காப்பாற்றிண்டே வருவார். அவரை இயற்பகையினார். இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வருந்தது ஒரு சரியான ஆள் இல்லை. அப்படி ஒரு வேடத்தை வெளிப்படையாகவே சுவாமி போட்டுண்டு, ஒரே ஒரு அடையாளம், இந்த விபூதி இல்லைன்னா இவன் கேட்டதை தரமாட்டான். எதை கேட்டாலும் யாருக்கு கொடுப்பார்? சிவனடியாருக்கு மட்டும். இல்லைன்னா ஆயுதம் ஏந்தி உள்ள வீரன் அந்த அடியார். அதனால் விபூதி வேணும். அது ஒன்று தான் இப்போ நம்ம உள்ளே போகிற ஒரே ஒரு ஆக்சஸ் கார்டு. அதை மட்டும் வச்சாரு. சும்மா தூர்த்த வேடத்துக்கு வந்துட்டு வணங்குறார். நீங்கள் எது கேட்டாலும் தருவீங்களாமே அப்படின்ட்ட உடனே இவர் அந்த விபூதியை பார்த்துட்ட உடனே, முந்தை எம் பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படிதான் இயற்கையாகவே வரவழைப்பார் யார் வந்தாலும். உடனே இவர் கேட்குறாரு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், எது வேணாலும் கேளுன்னு சொல்லிடாதீங்கன்னு அவர் ரொம்ப சாமர்த்தியமாக சுவாமி கேட்குறார். இயற்பகையார் முன் எய்தி நின்ற அக்கை தவம் மறையோர் கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டிய குணம் என கொண்ட ஒன்றும் நீர் எதிர் மாறாது வந்து அளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாமெனில் இயம்பலாம். நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணுமான்னு கேட்டுடாதீங்க. நான் எதை வேணாலும் கேட்பேன். சரி நான் கேட்குறேன், இல்லைனா கிளம்புறேன். சுச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது. விபூதிலாம் வச்சுட்டு சிவத்தொண்டர் வந்திருப்பீங்க, எது கேட்டாலும் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. சுவாமி கேட்குறாருல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தார். எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னப்புறம் தானே சுவாமி கேட்குறார். ஒரு வகையில் பார்த்தீர்கள் என்றால் சுவாமி அவர்களுடைய அந்த பக்தியை நம் முன் காண்பித்தார். ஏன்னா எந்த இடத்துலையும் அடியார்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. பிள்ளைக்கறி கேட்டிருப்பார், அது இலையில இருந்திருக்கும். பிள்ளைக்கறியை சுவாமி சாப்பிட்டார்னு எந்த இடத்துலையும் பதிவில்லை. ஏன்னா சீராளன் ஓடி வந்துட்டான். ஆனால் அந்த சமயத்தில் அடியார் மனம் படும் பாடு இருக்குல்ல, அதனால்தான் அவர்கள் உள்ள நிற்கிறார். நம்ம இங்கே இன்னும் உட்காந்துட்டு, அதுதான் அந்த நிலை உயரணும். அப்போ இவர் கேட்குறாரு, பாருப்பா இப்படிலாம் கேட்டுறாத, எதை கேட்டாலும் தருவேன்னா கேட்குறேன், நான் கிளம்புறேன். எது கேட்டாலும் நான் தருவேன். எது கேட்டாலும் தருவியா? தருவேன். உடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்கே தெரியும் எதை கேட்டார். மனைவியை கேட்டார். அந்த பாடல், உன் மனைவியை வேணும்னு கேட்டுட்டார். அவர் பதறவே இல்லையா, எடுத்துக்கோ. இதுவரைக்கும் அடியார் பெருமைங்க, இதுவரைக்கும் அடியார் பெருமை. இப்போ பெண்ணடியார் பெருமைக்கு நான் வரோம். இதில் 2 பேருக்கும் மனம் வருந்தி இருக்கக்கூடிய தம்பதியர், என்னைக்கு பிரியலான்னு பார்த்துட்டு இருக்கிற தம்பதியர் எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டோடனே கொடுத்துட்டாருன்னா அதில் பெருசாக பிரச்சனை இல்லை. என்னைக்கு தான் இவன் நம்மளை விட்டு போவான்னு பார்த்தோம். இவ போனா சரி, அப்படியானா கிடையாது. மனம் ஒத்த காதல் தம்பதியர்,
அவ்வளவு அன்பாக இருக்கக்கூடியவர்கள் உடனே கொடுத்து விடுகின்றார்கள் அப்படின்றத தான் இங்க பதிவு பண்ற. உடனே மனைவியை கொடுத்தாச்சு. இதுல அவளுடைய அறிவுத்தின்மை, அந்த பெண்ணடியாருடைய அறிவுத்தின்மை, ஒரு விஷயம் அன்னைக்கு நீ போறியான்னு கேட்க கூட இல்லை. அப்ப ஏற்பகை நாயனார் ரொம்ப ஆணாதிக்கம் மிக்கவரான கிடையாது. ஏன், அன்று இருந்த நிலையே அப்படிதான். இன்று சின்னதா யார் கூடயாவது மார்க்கெட் போறியானா கூட போறியான்னு மனைவியை கேட்கலாம் பிரச்சனையா. ஆனா இவர் சொன்னார் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்ப எந்த அளவு அந்த மனைவியானவள் தன்னை அவருடைய பொருளாக்கி இருப்பாள், அத்துணை உரிமை மனைவியின் மீது உண்டு. இது ஒன்று. நம்முடைய பார்வையை பார்க்கலாம். இதெல்லாம் செக்கிழாருடைய பார்வைகளை பார்த்து நம்முடைய பார்வைகளையும் நம்ம பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இணையதொன்ற யாரே செய்தார் இயற்பகை பித்தனானார் புனையிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவனென்று துணை பெறும் பழியை மீட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சுவாமி சொல்றான், இது நடக்கக்கூடாதுதாச்சு, நீங்க பெரிய ஆளு, உன் மனைவியை கூட்டி நான் போறேன், இந்த சாய்க்காடுன்னு ஒரு காடுல அந்த காடு வரை போறேன், கூட வந்து விட்டுடுறியா, பயமா இருக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தா. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் புரியுது, ஒரு சொந்தத்திற்கு ஒரு பிரச்சனைனா சொந்த பந்தங்கள் அந்த காலத்துல விட்டு கொடுக்கல. ஏன்னா மனைவியார் சுற்றத்தாரம் அதுக்குள்ள கிடுகிடுன்னு பரவிடுச்சு. ஒரே ஒரு வணிக குடும்பம், மனைவியார் சுற்றத்தாரும்னா இயற்பகை வீட்டு ஆட்கள்லாம் வராங்க. என்னது, நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட்டின்னு போறதுக்கு இவர் விட்டுடுவாரா? அடுத்த வார்த்தை, அந்த பெண் வீட்டார் மட்டும் வரவில்லை, வள்ளலார் சுற்றத்தாரும். வள்ளலாம், மனைவியே சுவாமிக்கு கொடுத்த வள்ளலாம் இவர். அப்ப வள்ளலார் சுற்றத்தாரும் இவருடைய சொந்தக்காரங்களும், என்னப்பா நம்ம வீட்டுக்கு நம்பி ஒரு பொண்ணை கொடுத்தாச்சு, இது நம்ம வீட்டு பொண்ணு, இவனுக்கு ஏதோ புத்தி மழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவனுக்கு ஏதோ சரியா இல்லை, அந்த பெண்ணை இப்படி யாரோடையோ விட்டுடலாமா, இது நம்ம வீட்டு பெண் இல்லையா, குலமகள் இல்லையா அப்படின்னு எல்லாரும் வருகிறார்கள். அவர்களையும் எதிர்க்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயற்பகை நாயனார் வருகிறார்கள், எதிர்க்கிறார்கள். நாங்கள் கூட்டின்னு போக விட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய சண்டை. அவர்களை அவ்வளவு நேரம் சண்டை போடுகின்றார். இதில் ஒரு அழகான விஷயம் நான் சொல்லியான். இதில் ரொம்ப அழகான இடம் இந்த பாடல். எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்களாம். இயற்பகை கையை பிடிச்சின்னு அந்த பொண்ணு தைரியமா நிற்கிறான். நமக்கு தோணும், ஒரு காதல் மனைவி எப்படி கையை பிடிச்சின்னு இன்னொன்று ஆடவன் கையை பிடிச்சின்னு நிற்கிறான். இதுக்கான பதில் ஒரு பெண்ணா நான் சொல்லுவேன், ஒரு அடியாரா நான் சொல்வேன். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் சொல்லிடும். மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும். சுவாமி நடிக்கிறார், அவரை விட வேடதாரி கிடையாதுங்க. இவர் பயந்தா மாதிரி நடக்கிறான். அச்சோ, இன்னும் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அவர் தான் 8 வீர செயல்கள், அஷ்ட வீர செயல்களை புரிந்தவன் நம்முடைய இறைவன். காலனை அழித்தான், காமனை அழித்தான், ஜலந்திரனை அழித்தான், தக்ஷன் தலையை எடுத்தான். இப்படி அத்தனை வீர செயல்கள். அறக்கருணைன்னு ஒன்று உண்டு, மரக்கருணைன்னு உண்டு. அறக்கருணைனா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவன் கொடுப்பது அறக்கருணை. மரக்கருணைனா என்னுடைய குழந்தை மழை கொட்ட கொட்ட விளையாடுது, 1 நிமிஷம் விடுவோம், 2 நிமிஷம், 3ஆவது நிமிஷம் வாமா உள்ளன்ற, என் குழந்தை பையன் வரமாட்டேன்னு அடம் பண்ணுறான். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒரு அம்மாவா போய் ஒரு அடி அடிச்சு உள்ளவா. அடிப்பதால் நான் கொடுமையானவளா கிடையாது. மழை உன்னை எதுவும் செய்து விடக்கூடாது, ரொம்ப நேரம் மழையில ஆட்டம் போடக்கூடாது, உன்னுடைய நன்மை கருதி அடிக்கின்றேன், அதற்கு பெயர் மரக்கருணை. உங்களெல்லாம் சுவாமி அறக்கருணையில திருத்துவார். என்ன மாதிரி சிறியவளை மரக்கருணை 2 சுவாமி தப்பு பண்ணி ஒரு வச்சாதான் நம்மலாம் திருந்தும். அதனால் இறைவனுக்கு அறக்கருணையும் உண்டு, மரக்கருணையும் உண்டு. இங்க பயந்துட்டாராம் சுவாமி. அப்படியே ஆலகால விஷத்தை அப்படியே வாயில போட்டார் யோசிக்காம. நமக்கு ஆலம் தானுகந்து நமக்கு என்ன கொடுத்தாரு, அமுது செய்தான். வீட்டில் ஒரு 4 தோசை தான் இருக்கு. இன்னைக்கு சுவாமி அருளை நம்ம வீட்டிலலாம் அரிசிலாம் நல்லா இருக்குங்க, ஒத்துக்கணும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அண்ணன் தம்பிங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியாது. ஒரு பால் பேக்கெட் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அரிசி அப்படின்றது இருக்கு.
அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இட்லியும் தோசையும் டெய்லி பார்க்குற டிஃபனா இல்லை தீபாவளிக்கு போடுற டிஃபனா? அது ஆட்டினா தான் அந்த இட்லிலாம் வரும். அது பெரிய விஷயம் இட்லி தோசையே. அப்போ கொஞ்சமாக மாவு இருக்குது. நான் ஒரு சீன் சொல்கிறேன். குழந்தை வருது, கணவர் வராரு, 4 தோசை அம்மா சுடுறாங்க, 3 நல்லா வருது, 1 கருகி போயிடுச்சு. கணவனுக்கு 2 கொடுத்துடுறாங்க. 1 நல்லா இருக்குது, இன்னொன்று கருகி இருக்குது. குழந்தை வந்த உடனே கருகினதை கொடுப்போமா நல்லதை கொடுப்போமா? நல்லதை கொடுத்துட்டு அம்மா இல்லை அப்பா மட்டும் என்ன, குழந்தைக்கு கருகினதை கொடுக்குற எந்த அப்பாவும் இங்கே இல்லை. அப்பாக்களும் அம்மாக்களும் எது நல்லா இல்லையோ அதை எடுத்துட்டு நல்லா இருக்கிறத தான் குழந்தைக்கு கொடுப்போம். அப்போ இந்த ஒரு பிறவிக்கு நமக்கே இந்த குணம்னா, சுவாமிக்கு ஆலம் தானுகந்து அமுது செய்வான். அச்சோ விஷம் கலந்துடுச்சா அமுதில், இரு அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வச்சிரு, நான் சாப்பிட்டுடுவேன். ஆலம் தானுகந்து அமுது செய்தான். எதுக்குமே சுவாமி அஞ்சவே மாட்டான். பிறவா யாக்கை பெரியோன் பயப்படாத பெரியவன். இங்க இயற்பகை மனைவியை பார்த்து பயப்படுறாராம். அழகான வார்த்தை, மறைமுனி. அந்த மறை வேதம் மறைனும் எடுத்துக்கலாம், மறைஞ்சிருக்கிற ஒரு முனி இருக்காரே அவர்னும் எடுத்துக்கலாம். மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க பயந்து பார்க்கறான். இத்தனை பேர் வந்துட்டாங்க. இங்கதான் இயற்பகை நாயனாருடைய மனைவி அப்படியே நமஸ்காரம் பண்ணணும். அவகிட்ட இருந்து அந்த பண்பு நமக்கு வரணும். என்னவா? இறைவனே அஞ்ச வேண்டாம்ட்டா. அவள் உள்ளுணர்வுக்கு தெரிந்தது. அப்ப எப்படி கணவனை விட்டு அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போனோம்னா கூட பெண்கள் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசணும். அது உரிமை, நியாயம்னு நினைக்கிறோம். இந்தாங்க மனைவியா எடுத்துக்கோங்கன்ட்டு இல்லைங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம 2 பேரும் பேசிக்கலாமா? என்ன செட்டில்மெண்ட் எப்படி, நீங்கள் பாட்டு கேட்காம எப்படி கொடுக்கலாம்? தப்பு. இந்த வார்த்தை கூட அங்கே பேசலையே. அப்போ அந்த பெண்ணானவளை இன்னும் போற்றுகின்றோம். இன்று மைக் போட்டு அந்த அம்மா காலில் நமஸ்காரம் பண்ணணும் நான் பேசுகிறேன்னா அவளுடைய உள்ளுணர்வு தெரிந்து விட்டதா? வந்தது சாமி, அப்பா கையை பிடிச்சின்னு போக எனக்கு என்ன பயம்? ஒரு கணவன் வீட்டில் இருக்கிற பயம் இல்லாத தன்மை அடுத்தது ஒரு பெண்ணுக்கு எந்த வீட்டில்? உண்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு அந்நியர் வீட்டில் நம்ம மட்டும் போய் தூங்கும் பொழுது 2-3 தடவை கதவை சாத்தினோமான்னு பார்ப்போம். கதவு சாத்தாமல் தூக்கிட்டோன்னா ஆடையெல்லாம் விலகாமல் இருக்கான்னு பார்ப்போம். யாராவது வருவாங்களான்னு அவ்வளவு சீக்கிரம் தூங்கிடுவோம். ஒரு ஆணுக்கு தூக்கம் உடனே வந்து விடலாம் அந்நியர் இல்லத்தில். ஒரு பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஆண்கள் இருக்கிற இடத்துல தூங்கி விடுவோமானா தூங்க மாட்டோம். அப்போ எந்த இடத்துல கணவனோடு நல்லா நிம்மதியாக தூங்குறோம், அடுத்தது எந்த வீட்டில் தைரியமாக தூங்கணும்? அப்பா வீட்டுக்கு போனால் தூங்குவேன், அம்மா வீட்டுக்கு போனால் தூங்குவேன், இது என் வீடு. அப்போ இயற்பகை நாயனார் நீ அவனோட போன்ட்டோன்னே சரின்னு பாப்பா மாதிரி வந்து கையை பிடிச்சானா அங்கே எப்படி தப்பா? என்னுடைய அப்பா அவர் கையை பிடிச்சிட்டு இன்னும் பாதுகாப்பாக போகிறேன், இதை விட பாதுகாப்பான இடம். அதனால தான் அடுத்த வார்த்தையில் சொன்னான், பயப்படுற மாதிரி பார்த்த உடனே அவளுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பாக இருந்திருக்கும். நல்லா நடிக்கிறீங்களே பயப்படுற மாதிரி. இறைவனே அஞ்ச வேண்டாம்னாலும், இறைவனேன்னு சொன்னது என்னுடைய தலைவன் நீன்ற மாதிரி மேலான பொருள். ஏன்னா இனி என்னுடைய கணவன் இறைவன் அல்ல, நீதான் இறைவன் என்ற மேலான பொருளை கொடுத்தாலும் அவளுடைய உள்ளுணர்வு வந்தது சிவபெருமான். இல்லை என்றால் ஒரு அடியார் முன்பு மனைவியை கேட்கும் தைரியம் இறைவனை தவிர யாருக்கு உண்டு? அதனால இறைவனே ரொம்ப பயப்படாதீங்கப்பா, அப்பா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இயற்பகை வெல்லும். இயற்பகைன்றது நம்மை பொறுத்த வரைக்கும் அடியார் பேர். அந்த காலத்து மனைவி கணவன் சொன்ன சொல்லை மீறாமல் இறைவனோடே வந்து விடுகின்றாள் என்றால் இன்னைக்கு மாதிரி சகஜமா கணவன் பெயரை சொல்லியிருப்பாளா? சின்ன ஒரு இதெல்லாம் நம்ம அசம்ஷன் தான், நம்ம ஒரு அனுமானத்தில் பேசுகிறோம். அது எங்கேயும் அடியார்களுடைய தரத்தையோ அவர்களுடைய மகத்துவத்தையோ குறைக்கக்கூடாது. ஆனால் யோசிச்சு பார்க்கலாம், இந்த அம்மா அவங்க கணவன் பெயர் அப்படியா சொல்லியிருப்பா? இயற்பகை வெல்லும் இல்லை, இங்கே சொல்லிட்டா. ஏன்? கணவன் தான் கொடுத்துட்டாரே. இப்போ கணவனே இல்லைன்ற உணர்வு வந்துடுச்சா அவளுக்கு. கணவன் கொடுத்தாலும் மனசார கணவனை விட்டு வரேன்னாலும் அந்த பொருள் மேலே எனக்கு பற்று உண்டு. கணவன் இந்த அவரோட போன்ட்டோன்னா அந்த பொருள் மீதே பற்று இல்லாமல் அடியார் கூட வந்தால் தானே அவனுடைய தானம் வெல்லும். அவர் கொடுத்துட்டாரு, எனக்கு அங்கே பிடிக்கல, அவரையே பார்த்தனா அவருடைய தானம் பரிபூரணமானதா? இல்லையே. அப்போ அந்த நிமிஷமே அந்த நொடியே அவனை மனத்தால் உயிரால் அப்படி எடுத்து விட்டதுனால இயற்பகை வெல்லும்னு கேஷுவலாக சொல்லிட்டான்.
ஒரு வார்த்தை. நான் இத்தனைக்கும் எல்லா பாடல்கள் இல்லை, ஏன் இந்த பாடல்களையும் சொல்கிறேன்னா, இவ்வளவு அடியார்களை பற்றி பேசும் பொழுது ஒரு சில பாடல்களையாவது கேட்பது புண்ணியம். ஏன்னா சேக்கிழார் சொன்ன தமிழால் இறைவனை ஆராதிக்க தானே நம்ம இருக்கோம். அரைக்கடல் அண்ணல் கேளா அடியனேன் அவரை எல்லாம் தரை இடை படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்ய. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாதீங்க, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அடுத்தது எல்லாரையும் அடிக்கிறாரு, காப்பாத்துறாரு, வர்றவங்க எல்லாரையும் வெட்டுகின்றார். ஏன்னா இது அடியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை தடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. ரொம்ப அழகான ஒரு விஷயம். காடு கிட்ட வந்தாச்சு. இப்போ சுவாமி சொல்கிறாராம் கையை பிடிச்சிண்டு, இவருக்கென்னோ சோதனை செய்கிறோன்னு. அங்கே வென்றது இயற்பகையை விட இயற்பகையினுடைய மனைவின்ற அடியார். ஏன் தெரியுமா? அடியாருக்கு தொண்டு செய்தால் அதனுடைய மகத்துவம் தெரியாது. அடியாருக்கு கூட கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது சாமின்னு புரிஞ்சுது. அடியாருக்கும் வந்தது சாமின்னு அப்போவே புரிஞ்சுது. அப்போ எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒரு பெண்ணானவள் கையை பிடிச்சு போகிறானா, அதுவும் அந்த காலத்தில் வந்தது எந்தை என்னுடைய தந்தைன்னு தெரியாமல் கையை பிடிச்சிருக்க மாட்டேன். அடுத்த பாடல், செய்வதற்கு அரிய செய்கை செய்த நல் தொண்டர் போக மை திகழ் கண்டன் என் தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய் தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்த்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றான். காடு வந்தாச்சு. அந்த சாய்க்காடுன்னு சொல்கிறோம், சாயா வனம். இன்றைக்கும் போனால் சாயா வனத்தில் இயற்பகை நாயனாருடைய ஆலயம் இருக்குது. திருமுறை பாடல் பெற்ற தலம், சோழ நாட்டு தலத்தில் இதெல்லாம் வந்துடும், 10க்குள்ளே வந்துடும். சிதம்பரம் போகிறீங்கன்னா அதை சுற்றி ஒரு 10 கோயில்கள் பார்த்துட்டு வாங்க. சரின்னு போயாச்சு. இப்போ சாமி சொல்கிறான், இனிமேல் எனக்கு பயம்லாம் இல்லை, திரும்பி பார்க்காம போன்றாராம் சாமி. ஏன்னா சுவாமிக்கு அதுவரை ஒரு சின்ன ஒரு ஆர்வம் நமக்கு காண்பிக்க. சுவாமிக்கு அந்த அடியாரை பற்றி தெரியும். ஏன்னா கூடவே வர வரைக்கும் பிரிஞ்சு போகிறது தெரியாது. ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிர் விட்டால் கூட அவர்களுடைய உடல் இருக்கும் வரை கூட அவர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை விட்டுட்டு போகும்பொழுது தான் அதனுடைய வலி இருக்கும். அதனால் சுவாமி நினச்சாராம், இவளை பார்த்துட்டே தானே கூட வரார், அப்போ இன்னும் அந்த அன்போ பரிவோ பாசமோ நமக்கு கொடுத்தாருன்றதை மீறி இருக்குமோ. இவளுக்கு இல்லை, இயற்பகை வெல்லும்னு சொல்லிட்ட மாபெரும் ஒரு உத்தமி இவள். இவர் எப்படி இருக்கார்? சரி காட்டுக்கு வந்தாச்சு, இனிமே நான் போய்ப்பேன், திரும்பி பார்க்காம போ. அடுத்த நொடி திரும்பி கூட பார்க்கவில்லையாம். ஏனென்றால் இனி அது சிவனடியார் சொத்து. இவ்வளோ பற்றற்ற நிலை நமக்கு இருக்குமானா தெரியும். வாழ்க்கை முழுக்க அதற்கான முயற்சி தானே. அப்படியே சுவாமி கிட்ட கொடுத்தாச்சு, இது சிவனடியார் சொத்துன்னு திரும்பி பார்க்காம நடக்கிறத பார்த்த உடனே சுவாமியே வியந்து அப்படியே கூவ ஆரம்பித்தாராம். இப்படி இயற்பகை முனிவா ஓலம் கத்துறாராம். இயற்பகை முனிவான்ட்டார். முனிவன் என்றால் இல்லறத்தில் இருப்பவனை முனிவன் என்று அழைக்கின்றார். இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடையலாம்ன்ற உன்னதமான மார்க்கம் தாங்க நம்முடைய சைவம். நீங்கள் துறவரம் போனோம் அப்போதான் சாமி கிட்ட, பெண்களாக பிறந்தா சாமி கிட்ட நீங்கள் போகவே முடியாதுன்றத சமணம் சொல்லும். ஆனால் பெண்ணடியார அம்மானு கொண்டாடுற சைவ சமயம் நம்முடைய சைவத்தின் வேறு சமயம் இல்லைன்னு சொல்றதுனுடைய உண்மை இதுதான். சுவாமி பார்த்தார், ஆஹா இவ்வளவு நாள் காலையில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் முன்னாடி கூட ஒத்துமையாக காதலோடு இருந்த மனைவியை அப்படியே விட்டுட்டு போறியா? இதை விட ஒரு பற்றற்ற நிலை நான் பார்த்ததில்லை. இயற்பகை முனிவான்ட்டார் சுவாமி திருவாயா. இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய், திரும்பி வா. அயற்பு இல்லாதானே ஓலம், அதுதான் இன்னும் அயற்புனா விட்டுட்டோம், இனிமேல் அவர் சொத்து பார்க்காம வேற போகிறோம், தப்பு பண்ணிட்டோம், அந்த அயற்பு கூட இல்லையா. அயற்பு இலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கும் அருஞ்செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஒலிட்டு மாலையன் தேட நின்றான். யாரு? சுவாமிய ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதிய திருமாலும் நான்முகனும் தேடினார்கள்ன்றது தெரியும். ஆனால் அப்பேற்பட்டு யாருக்குமே தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தெரியாத தெய்வம் அப்படியே சாதாரணமாக நின்று நீ வாப்பான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டது அடியார், திரும்பி பார்க்காம போ சொன்னதும் அடியார் போனார். இப்போ வான் கூப்பிட்றது யாரு?
அந்த உடனே திரும்பி வந்தார். சாமி இன்னும் கொஞ்சம் தூரம் துணைக்கு வரட்டுமா? ஏற்பகை நாயனார் அப்படி வரார். அப்படி வந்த உடனே சுவாமி அவரை அழைத்து அப்படி வராரு. வந்து திரும்ப கூட வரணுமான்னு வந்த இடத்துல ஆளை காணும். சென்றவர் முனியை காணார், அவரை காணமே. சேயிழை தன்னை கண்டார். மனைவி இருக்கா அந்த இடத்துல. சேயிழை அந்த பொண்ணை பார்க்கறாராம், மனைவியை பார்க்கல. நான் தான் மனைவின்னு தப்பா சொல்கிறேன், ஏன்னா இன்னும் என் மனசில் அது அவருடைய மனைவின்னு இருக்கு. ஆனால் அவரை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு? சேயிழை தன்னை கண்டார். என்ன இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கு? பொன் திகழ் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்தது என்ன, தன் துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். அவங்க வீட்டு அம்மாவோட விடை மேலே வந்து நின்றுட்டார். நின்றிலர் தொழுது விழுந்தார், நிலத்தின் நின்று எழுந்தார் நேர்ந்தார். அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டார், சரணாகதி. இப்படி ஒரு அழகான தரிசனமா அப்படின்னு அப்படியே. ஆனால் இப்போ வரும்பொழுது யாரோட வரார்னா வீட்டம்மாவோட வர. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், போதும் இதுக்கும் மேலே என்ன பரீட்சை, எவ்வளோ நாள் அவங்கள இது பண்ணுவீங்க. அந்த பொண்ணு பயப்படலை, உங்கள் இந்த விளையாட்டுக்கெலாம் அவள் கண்டுபிடிச்சிட்டா வந்தது நீங்கன்னு. அவன் விட்டுட்டு போகிறான், போதும் சரி வா போதும் அப்படின்னு அம்மை அப்பராக காட்சி கொடுக்க அங்கே இருவரும் நிலத்தில் விழுந்து வணங்கினார்கள். இப்போ அடுத்தது தான் அழகான பாட்டு. திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம், மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க, பெருகிய அருளின் நீடு பேறு அளித்து இமையோர் ஏத்த, பொருவிடை பாகர் மண்ணும் பொற்பொது அதனுள் புக்கார். இதில் ரொம்ப ஒரு அழகான விஷயம், மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும். சில பேர் நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க ரொம்ப நெருங்கிய சொந்தம் வரும் பொழுது கணவன் மனைவியாக வராங்களான்னு பார்ப்போம். இப்போ அண்மையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட நடந்தது. முக்கியமாக நினச்சிருக்கலாம், அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அதை தெரியணும்னு நினைக்கிறேன். பத்திரிக்கையால் நம்ம குடும்பத்தில் கல்யாணத்துலலாம் நிறைய சண்டை மனஸ்தாபம்லாம் வந்திருக்கோம். அது ஒரு பக்கம்னாலும் பல பகைகள் கல்யாணத்தால் கூடியிருக்கும். நம்ம பேரை போட்ட உடனே பகை மறந்து பேர் போட்டு வீடு தேடி பழங்களோட பூக்களோட ஒரு பத்திரிக்கை வைக்கும் பொழுது என்ன தோணும்? நம்மையும் மதித்து பேர் போட்டாச்சு. இவ்வளோ அழகாக மனைவியோட வந்து வச்சாங்க. ரொம்ப தெரிந்த பந்தம், நமக்கு ரொம்ப அடுத்த நிலை சொந்தம். ஊர் ஊராக எல்லாரும் போகிறாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு அவர் மட்டும் வந்து வச்சா என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். சில பேர் ரொம்ப சொந்தமும் இருக்காது, நெருக்கமும் இருக்காது, ஆனால் அவங்க வீட்டுக்கு போவோம். கேட்டால் மனைவியோட வந்து பத்திரிக்கை வச்சு. அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து வந்து அழைத்தல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சுவாமி சொன்னார், வந்துருவா என்னோட அப்படின்னார். இவர் கிளம்பிட்டார், மனைவியை விட்டுட்டு போகிறாரே. இவர் தான் எப்போவும் மனைவியை கொடுத்துட்டாரே, அந்த அம்மாவை மறந்துட்டார். அடுத்த வார்த்தை சுவாமி சொல்கிறார், உன் மனைவியை கூட்டிட்டு வா. நான் கூப்பிட்டேன்றதுனால உன் மனைவி இல்லை, நான் அப்பா மாதிரி, உன் மனைவியை கூப்பிட்டுட்டு வா. அப்போ சுவாமி தனியாக ஒரு பெண்ணடியாரை ஏற்பகை நாயனாரோடு அழைத்தார். நீ வாமா என் வீட்டுக்குன்னு கூப்பிட்டார். எந்த வீடு? நிறைய வீடு இருக்கே. கைலாயம் ஒரு வீடு, நான்மாட கூடல்ன்ற மதுரை ஒரு வீடு, இது ஒரு வீடு, காரணீச்சரம் ஒரு வீடு. அவர் கூப்பிட்ட வீடு எது தெரியுமா? பொற்பொது அப்படின்னா பொன்னம்பலம் என்று போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர். வா என்னோட, நீ மட்டும் எங்க வர, அவளையும் கூட்டிட்டு வா 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 வா. என்னை நம்பி முன்னாடியே வந்து கைப்பிடிச்சிட்டா, அவ புரிஞ்சுண்டா வா அப்படின்னு மனைவியையும் அழைத்தார். அவர் மனைவியோடு வந்தார் என்றால் தம்மையே தந்த ஏற்பகைக்கும் அடியேன், ஏற்பகையின் எல்லாளுக்கும் அடியேன் என்று இந்த மட்டில் ஏற்பகை நாயனாரின் சரித்திரம் நிறைவு செய்து. அடுத்த ஒரு நாயன்மார் யாருப்பா? தன்னையே கொடுத்த நாயன்மார் யாராவது இருக்காங்களா? ஞாபகம் இருக்கா? சொல்லலாம். உங்களுக்கு நினைவுக்கு வராது, நான் இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய புராணத்தோட வந்ததுனால நினைவுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். என்னை விட நிறைய தெரிஞ்சவங்க நீங்க. வேற எந்த பெண் அடியார் தன்னையே கொடுத்தார்கள்? அடியேன் சொன்ன மாதிரி ஏற்பகை நாயனாருடைய சரித்திரம் தெரிந்தவர்கள் கூட
ஒரு சமயமாவது பாவம் இல்லை அந்த அம்மாவும் கூட போயிருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. வேறு வழி இல்லாமல் போயிட்டாங்களோன்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி புரிஞ்சிருக்கோம் அந்த அம்மா நம்மை விட பக்தர். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 3 தம்பியா ராமனுக்கு. அந்த மூவரில் சிறந்த அடியார் யார்? நீங்கள் சொல்லுங்களேன், தோணினதை சொல்லுங்கள், பேசலாம். மூவரில் உங்களுக்கு தோணி இருக்கும்ல, ராமாயணம்ன்ற சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். ராமருக்கு 3 சகோதரர்கள், அதில் 3இல் மூவரும் சிறந்தவர்கள், அதில் மாற்று கருத்தில். ஆனால் மூவரில் சிறந்தவர் யார்? பரதன். ஏம்மா? பெரிய விஷயம், ஆட்சியே கைக்கு வருது, வேண்டாம். மரவுரி தரித்து இருந்த பரதனுடைய தியாகத்தை என்னன்னு சொல்லணும். சரி, வேறம்மா, வேற யாராவது? சிலர் லக்ஷ்மணர்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, இந்த பொண்ணு வேற ஏதோ ஆன்சர் சொல்ல போது போல துருவி துருவி கேட்குது, அப்படி தானே பார்க்குறீங்க. பரதன் அப்படியே ஈடு இணையற்ற சேவை, அம்மா சொன்ன மாதிரி. லக்ஷ்மணன் திருமணமாகி மனைவியை விட்டு அல்லும் பகலும் அன்னையன தந்தையன ராமன் சீதை பின்னாடி போன அவனும் சிறந்தவன் லக்ஷ்மண ஆழ்வார். ஆனால் இதில் மிக மிக சிறந்தவர் யாருன்னா சத்ருக்னனும். ஏன் மறந்தே போயிட்டோமே, அவரை பற்றி ஏதாவது பெரிய விஷயம் நமக்கு தெரியலையே. ஏன்? ராமன் என்ற இறைவனுக்கு அடியவர் லக்ஷ்மணர், சிறந்தவர். ராமன் என்ற இறைவனுக்கு அடியவர் பரதன், சிறந்தவர். ராமன் என்ற இறைவனுக்கு அடியவர் பரதன், பரதன் என்ற அடியவருக்கு அடியவர் சத்ருக்கனன்றதுனால சிறந்த அடியவர் சத்ருக்கன். நம்ம சைவமும் அதை தானே சொல்கின்றது. நம்முடைய சுந்தரர் என்ன சொன்னார்? தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடியேன்னு சொல்லலையே, தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியன். ஆனால் அங்கே அடியார்க்கும் அடியன், அப்போ ஒரு படி இன்னுமே கீழே போகிறார். அப்ப அடியார்க்கும் அடியாராக இருப்பது அத்துணை சால சிறந்தது. சுவாமி அடியார வான் வரான், அடியார்க்கும் அடியார உடனே வான்னு சொல்லிடுவோம். ஏன்னா அடியார கூட நான் பார்த்துப்பேன், அடியார்க்கும் அடியாரா இருக்கக்கூடிய உன்னுடைய தொண்டு எப்பேற்பட்டது அப்படின்னு அழைப்பார். பாரதியினுடைய வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து அப்படின்னு தன்னுடைய கணவனுக்காக தன்னையே கொடுத்த 2 பெண் அடியார்கள். அதில் ஒருவர் தான் ஏற்பகை நாயனார். இந்த திரைப்படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்படின்னா அந்த புக்கையே படிச்சிருவாங்க. அது மாதிரி பாருங்கள், ஏற்பகை நாயனாரோட ஒரு புத்தகம் பெரிய புராணத்தையே முடிச்சிட்டு வால்யூம் 3க்கே நம்ம வந்துட்டோம். அப்போ வேறு எந்த ஒரு பெண் அடியார் அடியார்க்கும் அடியாராக இருந்து இன்னைக்கு கொடுக்குற தலைப்பு என்ன? தன்னையே கொடுத்தார். இதுக்கப்புறம் நாளைக்கு வேற தலைப்பு, பிள்ளையை கொடுத்தாருன்ற சிறு தொண்டர்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் தன்னையே கொடுத்தார்னா என்னையே எடுத்துக்கோன்னு ஏற்பகை மனைவியார் கொடுத்தா மாதிரி இன்னொரு அடியார் அவரை பற்றி நாம் அறியவில்லை, அறிய வேண்டியது நம்முடைய கடமை. எல்லாரும் காவிரி புகும் பட்டினம் சோழ நாட்டுக்கு அப்படியே வாங்க, வழியில் நட்ராஜாவை பார்த்துட்டு சைதாப்பேட்டை வந்துட்டோம். காரணீச்சரத்திலிருந்து தொண்டை நாடு, நம்முடைய நாட்டில் நாம் இப்போ போக போகிற இடம் திரு ஒற்றியூர். ஒற்றியூர்னு சொன்ன உடனே எந்த அடியாருங்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க? சுந்தரர் அவருடைய முழுக்க முழுக்க சுவாமி அவரை வைத்து திருவிளையாடல் புரிந்த இடம் திரு ஒற்றியூர். சங்கிலி நாச்சியார் இவர்களெல்லாம் வருவாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அவரை தாண்டி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே முக்தி அடைந்த கலிய நாயனாரை இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அவர் பேரு கலிய நாயனார் தான். சுந்தரரும் சொல்றார், சுந்தரர் தொகை கொடுத்தார் இல்லையா, திருத்தொண்டர் தொகை கொடுத்தார். அந்த தொகைக்கு அப்புறம் வந்தது வகை, அது நம்பியாண்டார் நம்பி. அவங்கள பற்றி ஒரு 4 லைன் கொடுத்துட்டேன். ரொம்ப சின்ன பேர் தான் கொடுக்குறார். யாரு? சுந்தரர். அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே. நம்பியாண்டார் கொடுத்தது வகை, சுந்தரர் கொடுத்தது தொகை, நம்பியாண்டார் நம்பி கொடுத்தது வகை. இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன் டீட்டெயில் விரித்து எழுதியது பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணத்தை அருளி செய்த சேக்கிழார் சுவாமிகள். அப்போ தொகை, வகை, விரி
இதில் பார்த்தீங்கன்னா அந்த தொகை தான் ஆதாரம். நமக்கு சுந்தரர் கொடுக்கலன்னா இது தெரிஞ்சிருக்காது. தொகையிலும் சரி வகையிலும் சரி 2 இடத்திலும் கலியநாயனார் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு வந்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்களா, பொருளுரை எழுதினவங்க எல்லாருமே கலிய நீதி நாயனார்னு அவருக்கு ஒரு நீதின்ற ஒரு அடைமொழியை சேர்த்துட்டாங்க. எதனாலன்னு பார்க்கலாம். இவருடைய மனைவியாரை பற்றி நாம் அறியவில்லை. அடியேன் நிறைய தடவை போயிருக்கேன் திருவொற்றியூர் சின்ன வயசுலேருந்து. அங்கே போய் சுவாமி படம்பக்கநாதரை வலம் வரும் பொழுது இன்றைக்கும் அந்த பழம்பெரும் சித்திரம் அங்கே இருக்குங்க. சுவாமியை பார்ப்பீங்க, படம்பக்கநாதர் அப்படியே மனசால் கற்பனை பண்ணிக்கோங்க. உள்ளே போவீங்க, வலது பக்கத்தில் அம்பாள் வடிவுடை மாணிக்கம் இருப்பா, திரிபுர சுந்தரியாக அவளை வழிபாடு செய்துவிட்டு அப்படியே இடது பக்கமாக போகணும். குழந்தை ஈஸ்வரர் இருப்பார், முருகன், பிள்ளையார். அங்கே பார்த்தீங்கன்னா அமிர்தகடேஸ்வரர், அந்த மாதிரி பிற தலத்து லிங்க திருமேனிகள் இருப்பாங்க. சுந்தரர், சங்கிலி நாச்சியார் பார்த்துட்டு நட்சத்திர லிங்கம். அப்படி உள்ளே வந்தீங்கன்னா தியாகர் சபை இருக்கும். அப்படி ஜம்முன்னு தியாகராஜா இருப்பார். தியாகராஜாவை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே அங்கே ஒரு முருகன் இருப்பார், நேராக பார்த்தா நட்ராஜர் இருப்பார். உள்ளே போகும்பொழுது 2 பெரிய அப்படியே கம்பீரமான 2 துவார பாலகர்கள் இருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே புனுகு சட்டம் அணிந்த, கார்த்திகை மாதத்தில் தான் அந்த சட்டம் நீக்கி சுவாமியை பார்க்கலாம். அதனால் அப்படியே தான் தோன்றிய படம்பக்கநாதரை அப்படியே வழிபாடு செய்யும். அவரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய உள் சன்னதியை வலம் வரலாம். அப்படின்னு இப்படி போனீங்கன்னா இங்கே கலியநாயனாருடைய சன்னதி. அதுக்கு சொன்னேன், கலியநாயனார் சன்னதிக்கு மேலே அந்த காலத்து மிக பழைய ஒரு திருவுருவ படம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே அவருடைய தொண்டு என்ன அப்படின்றது நமக்கு ஒரு அளவு விளங்கிடும். ஆனாலும் அந்த தொண்டு என்ன அப்படின்றத சொல்லிட்டு பண்ணுறேன். செக்கார் தொழிலில் திருவொற்றியூரில் வாழ்ந்தார். செக்குனா அதாவது எள் வைத்து, செக்கு வைத்து எள்ளிலிருந்து எண்ணெயை கொண்டு வரும் தொழில். எள் எண்ணெய், எண்ணெய்னு வந்தது. எள்ளிலிருந்து வந்த நெய், எள் நெய், என் நெய்னு மாறிச்சு. நம்ம நெய்னா பசுக்கிட்டேருந்து வர்றதுன்னு மட்டும் நினச்சிருக்கோம் இல்லையா. எள்ளிலிருந்து வருவது நெய், அதுதான் எண்ணெய். அது மாதிரி அவர் அந்த செக்கு தொழில் செய்கிறார். நல்ல பணக்காரராக இருக்கார். நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நான் சொல்ல போகும் 2 அடியார்களோடு பட்டினத்து சுவாமிகள் தொடர்பு கொண்டு இருக்கின்றார். அடியார்களோடு அல்ல, அடியார்கள் இருந்த தலத்தில் இருந்து. இதுக்கு முன்னாடி இருந்தது காவிரி புகும் பட்டினம். பட்டினத்து சுவாமிகள் அவதரித்த இடம் இன்னிக்கும் பல்லவனீச்சரம்ன்ற கோயிலில் பட்டினத்து சுவாமிகளுக்கு தான் உற்சவம். அவர் பிறந்த அந்த ஊரில் தான் இன்னைக்கு துவங்கினோம். இப்போ அவர் சுவாமியோட 2.5 கலந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவொற்றியூர். அடியனுடைய குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அப்படின்ற ஒரு பெரிய மகான். அவர் ஒரு வங்கி அதிகாரி. அவர் தான் எங்கேயோ போன இங்கே வா 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 பேச ஆரம்பின்னு எங்கேயோ வங்கி பணி பார்த்த என்னை பேசவும் அழைத்தார். அப்போ ஒரு குரு இருந்தால் எங்கேயாவது என்னை மாதிரி திக்கு தெரியாதவர்கள் கூட ஏதோ உங்கள் மாதிரி அடியார்கள் பின்னாடி வந்துடும். அந்த குருநாதர் சொல்லும் வார்த்தை இங்கே ஒரு வருடமும் சொல்லுவேன். அதை சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. சென்னை மாநகரம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் காக்கப்படுவது கடற்கரையில் இருக்கும் 2 மகான்களால்னு சொல்வார். ஒருவர் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள், இன்னொருத்தர் திருவொற்றியூர் கடற்கரையில் இருக்கக்கூடிய பட்டினத்து சுவாமிகளுடைய திருக்கோயில். அப்படின்றதுனால சுவாமி சொல்லிட்டார் பட்டினத்தடிகளிடம், எப்பப்பா உங்ககிட்ட வருவேன், வா வா வா, எந்த ஊரில் பேய் கரும்பு இனிக்குமோ அந்த இடத்துல தான் நீ என்கிட்ட வருவ. பேய் கரும்பு கசக்குமே. சரி, அந்த பேய் கரும்பை எதோட ஒப்பிடலாம்? ஒரு ஆன்மா கசக்கும், சண்டை போடும், பொறாமப்படும், கோவப்படும். என்ன மாதிரி ஆன்மாவை சொல்லிட்டேன். அது எல்லார்கிட்டையும் பகை மறந்து சிரிக்குதுன்னா அந்த ஆன்மா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? இறையருள் பெற்று பக்குவமாயிடுச்சு. ஒரு நிலை வந்ததனால அந்த கோபம், பொறாமை அதெல்லாம் நீங்கிடுச்சு. அப்போ நீ பக்குவப்பட கசக்கும் பேய் கரும்பு கூட எங்கு இனிக்குமோ அப்போதான் உன்னுடைய ஆன்மா பக்குவப்பட்ட நிலையை அடையும். அப்பொழுது நீ என்னோடு வா. ஒரு ஊராக போனான் அவர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாத்திரைன்னு போயிடுவோம், ஆனால் முதல்ல மினரல் வாட்டர் வாங்குவோம். அந்த காலத்தில் யாத்திரையே எதுவுமே இல்லாமல் போயிட்டு திரும்ப வருவாங்களான்னு காசிக்கு மாசக்கணக்காக
போனவர்கள் உண்டு. அப்படி போனாங்கன்னு ஒரு பக்கம் பெருமையாக சொன்னாலும், சென்று வந்தவர்களை ஒவ்வொரு ஊரில் நீர்ப்பந்தல் அன்னதான பந்தல் கொடுத்து பார்த்து பராமரித்த அடியார்கள் கூட்டமும் உண்டு. இன்றைக்கி ஒரு காசி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாராவது கிளம்புறேம்மா எப்போ வருவேன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களானா கிடையாது. இல்லை, இந்த டேட்டில் இந்த ஃப்ளைட்டில் இங்கேருந்து இங்கே போகிறோம், இந்த ட்ரெயின்லேருந்து இங்கே போகிறோம், மினரல் வாட்டர் தான் குடிப்போம்னு சொல்லியிருக்கோம், சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லியிருக்கோன்னு ஓரளவு சுவாமி நம்மளை ஓரளவு நிலையான வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கேன். இப்போ பட்டினத்து சாமி நம்மலாம் எங்கே போனாலும் நல்ல வாட்டர் இருக்கா, நல்ல ஹோட்டல் இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி எந்த ஊர் போனாலும் கரும்பு வாங்கிட்டு வரோம். பேய்க்கரும்பை கடிச்சு பார்ப்பார், இனிச்சா நமக்கு இங்கே முக்தி. இப்படி ஒவ்வொரு ஊராக வந்த பட்டினத்து சுவாமிகள் திருவொற்றியூர் வந்து பேய்க்கரும்பை கடிக்க இனித்தது. ஆஹா, திருவொற்றியூரில் சுவாமியோடு நான் கலக்கப்போறேன். கடற்கரை அருகில் வருகின்ற வந்தவர் குழந்தைங்க விளையாடுறத பார்த்தார். பசங்களோட அப்படியே சிரிக்கிறார். என்ன தாத்தா பார்க்குறீங்க, கொஞ்சம் ஓரமாக நிற்கிறீங்களா, விளையாடுறோம். நானும் உங்களோட விளையாட்டுமா? என்ன விளையாட்டு தாத்தா உங்களுக்கு தெரியும்? உங்களோட நாங்கள் என்ன விளையாட முடியும்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? என்னது ஹைட் அண்ட் சீக்? இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு புரியும். ஒளிஞ்சு விளையாடலாமா? ஒளிஞ்சு விளையாடலாமே. உங்களுக்கு விளையாட தெரியுமா? எங்கே போய் ஒளிவீங்க? நான் புது விதமாக ஒரு ஒளியிற விளையாட்டு கற்றுக் கொடுக்குறேன். என்ன? பானையை எடுத்துன்னு வந்து என் மேலே போட்டுடுங்க, 1 2 10 சொல்லுங்கள், எடுத்து பாருங்கள், நாங்கள் இருக்க மாட்டேன், வேறு இடத்துல இருப்பேன். இது ரொம்ப நல்ல விளையாட்டாக இருக்கே தாத்தா, நாங்கள் விளையாடினதே இல்லையா? வா. ஒரு இடமாக அவர்கள் வைப்பார்கள், இன்னொரு இடத்துல சுவாமி வந்துடுவார். அப்படியே இரவு வேளை ஆகும் பொழுது குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார், சரி சரி நேரமாக இருக்கும், உங்கள் வீட்டில் தேடுவாங்க, போங்க போங்க போங்க. ஆனால் என்ன பண்ணணும்? இப்போ இங்கே ஒரு குழியை தோண்டுவேன், நான் உள்ளே போயிடுவேன். தாத்தா உள்ளே போயிடுவேனா, தாத்தா கை காலெல்லாம் உள்ளே இருக்கும், கழுத்து மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் மணலில் மூடிட்டு அது மேலே ஒரு குடத்தை கவுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? விளையாட்டு சரியா? அப்படியே இருப்பியா தாத்தா? காலையில் திரும்பி வாங்க விளையாடலாம், நான் இங்கேயே இருப்பேன். சரி தாத்தா. குழி தோண்டி சுவாமிகள் இறங்க, கை கால் எல்லாம் உள்ளே போக, தலை மட்டும் வெளியில் இருக்க, அந்த குழந்தைகள் மணல் மீது மூடி அப்படியே அதில் ஒரு குடத்தை கவுத்துட்டு போயாச்சு. எல்லா குழந்தைங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம். ஒரு குழந்தைக்கு மட்டும் ஐயோ காலையிலேருந்து அந்த தாத்தா நம்மளோட விளையாடினார், பசிக்குமே தாத்தாக்கு. அம்மா தாத்தா ஒருத்தர் விளையாடினாரு, அவர் கொஞ்சம் தெரியாம்மா. சரிடா, இவ்வளோதான் இருக்குது கஞ்சி, கொஞ்சம் எடுத்துன்னு போ, நீ கொஞ்சம் தாத்தா கொஞ்சம். சரிம்மா, அப்போ நான் அவரோடையே சாப்பிட்றேன்னு ஒரு கிண்ணம், ஒரு கலையத்தில் கஞ்சி எடுத்துன்னு வரோம். அந்த இடத்துல யாரும் இல்லை, அப்படியே ஒரு பானை கவுந்த நிலையில் இருக்குது. எடுத்து பார்த்தா அவருக்கு, எதுக்குப்பா வந்த? இல்லை தாத்தா நீ சாப்பிடல, காலையிலேருந்து எங்கள் கூட விளையாடின இல்லையா, புது விளையாட்டுலாம் காமிச்ச தாத்தா, உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். கொடுக்க போறியா? சோறு கொடுக்க வந்த உனக்கும் சோறு தருவேன். சோறுனா என்ன தெரியுமா? முக்தி. முக்திக்கு இன்னொரு பேரு சோறு. சோழ நாடு சோறு உடைத்துனா வளமான ஊருன்னு சோறு கொடுக்குது, சோறு உடைத்து. இன்னொன்று, சோழ நாட்டில் உள்ள தலங்களை கண்டுவிட்டோம் என்றால் சோறுடைத்து என்று முக்தி கிடைக்கும், அதனாலும் சோறுடைத்து. நீ எனக்கு சோறு தரியா? தா, நான் உனக்கு சோறு தரேன். நீ எப்படி தாத்தா சோறு தருவேன்? நான் தான் உனக்கு சோறு தருவேன். குழந்தைக்கு புரியலை, ஊட்டி விடுறான். ஏன்னா கை கிடையாது, உள்ளே இருக்க மணலுக்குள்ளே. நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிட்டியா? வீட்டுக்கு போகாத, ரொம்ப இருட்டாக இருக்கு. அப்போ எங்கே தாத்தா தூங்குவேன்? எனக்கு திருப்பியும் அந்த பானையை கவுத்துட்டு என் முன்னாடி குப்புறப்படுத்து தூங்கு. சரி தாத்தா, துணையாக இருப்பியா? நீ தான் எனக்கு முழுக்க துணையாக இருப்ப. அவன் கவுந்து படுத்தான். காலையில் தேடி வந்தாங்க, அவரை திறந்து பார்த்தால் சிவலிங்கமும், எந்த சிறுவன் படுத்தானோ அங்கே ஒரு நந்தியும் இருந்தது. இதுதான் திருவொற்றியூர் பட்டினத்தடிகள் சுவாமியோடு 2.5 கலந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்போ இந்த திருவொற்றியூரில் கலியநாயனார் இருக்கார். செக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும், அதனால் சின்ன வயசில் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே பக்தி பண்ணுவேன். இப்போ நான் வெள்ள வியாபாரினா வெள்ளம் அடிக்கடி கோயிலுக்கு கொடுப்பேன், தேன் வியாபாரினா அபிஷேகத்துக்கு தேன் தருவேன். ஒரு சிவராத்திரிக்கோ ஆருத்ராக்கோ தேன் தராமல் நான் எவ்வளவு டன் கணக்காக தேனை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும் அது பிஸ்னஸ் என்னங்க யூஸு? உடனே அவருக்கு சின்ன வயசுலேருந்து விளக்கேற்றும் ஒரு பழக்கம். இல்லக விளக்கது தெரிஞ்சவங்களாம் பாடுங்க. இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது
சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அதனால நிறைய என்ன இருக்கு, நம்ம தீபம் ஏற்றலாமே. ஒரு நாள் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம், ஒரு 11 ஏற்றுறார், 20, அது அவருக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. நல்ல பிஸ்னஸ். அதாவது எனக்கு எல்லாம் இருக்கு, சாமியை ஏன் கும்பிடணுன்றது ஒரு நிலை. எல்லாம் இருக்கிறதுக்கே அவன் தானே காரணம்னு புரிஞ்சுக்கிறது தானே. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நான் பேசணும், ஐயா வந்துருவியாம்மான்னாரு. ஃபோன் பேசுகிற நிலையில் இருந்ததுனால தானே வந்தேன், இல்லைனா பேச முடியாது. இங்கே வரணும்னு நினைப்போம், வர முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றத நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ளும். விளக்கேற்றுறாரு, அந்த ஜோதியில் பார்க்குறாரு. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. மாணிக்கவாசகர் மாதிரி பாடலாம். மாணிக்கவாசகர்னு சொல்லும் பொழுது நேரம் ஐயா வந்துட்டார். 2 நிமிஷம் கலியநாயனாருக்கு நாளைக்கு வந்துடலாம். ஒரு மாணவன் பொறுப்புணர்வோடு வந்து சோறு கொடுத்தான் பட்டினத்த சுவாமிகளுக்கு. பட்டினத்த சுவாமியும் சோறுன்ற முக்தி கொடுத்தார். இது மாதிரி தான் உத்தரகோசமங்கையில் சுவாமி ஒரு 1000 பேருக்கு அப்படியே குரு உபதேசம் பண்ற. எல்லாம் முடிக்கும் பொழுது மண்டோதரி வணங்குகிறாளாம். சுவாமிக்கு சிறந்த பக்தை மண்டோதரி. அங்க கூட ராவணனை சிவபக்தன் என்று கொண்டாடுகின்றோம். அவனுடைய இல்லாள் மண்டோதரி சிவபக்தை. எப்படின்னா கொஞ்சம் வாங்களே வர முடியாதுன்னா சுவாமி அவகிட்ட போய் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாராம். எப்படி சுந்தரர் சகபாவமோ அது மாதிரி மண்டோதரி. உடனே சொல்றாராம், 1000 பேரும் இங்க இருங்க, மண்டோதரியை போய் பார்க்கணும், கொஞ்ச நேரம் இங்கே தியானத்தில் இருங்க, உங்களுக்கான உபதேசம் முடிஞ்சிடுச்சு, கொஞ்ச நாள் உங்களுடைய ஆன்மா முக்தி பெற்ற உடனே அது ஒரு முதிர்ச்சி வரும் இல்லையா, அப்போ இந்த குளத்திலிருந்து எங்கே உத்தரகோசமங்கை குளம், அங்கேருந்து ஒரு ஜோதி வரும், வந்த உடனே எல்லாரும் குதிச்சிருங்க, முக்தி. கொஞ்ச நாள் ஆச்சு, அவர்களுடைய ஆன்மா முதிர்ச்சி பெற்றது, ஜோதி வந்தது, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தோம். வந்தது யாரு? குருவாக சிவன். எல்லாரும் குதிச்சாங்க, ஒருத்தர் தவிர. அவர் ஏன் குதிக்கல? தேடி வந்த முக்தியையும் வேண்டாம்னு சொன்னாருன்னா ஒரு சின்ன பொறுப்பு. ஏன்? சுவாமி உபதேசம் செய்த சுவடிகள்லாம் அங்கே இருந்துதான். ஒரு லீடர் மாதிரி இருக்கிற தலைமை பண்புள்ள மாணவன் அந்த அட்டெண்டன்ஸை வைக்காம போக மாட்டான். அதெல்லாம் யாருமே சொல்லி கொடுத்து வராதுங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும், நம்ம வீட்டு குழந்தை தானா ஒன்று மட்டும் போய் ஃபேனை நிறுத்தும். இதெல்லாம் சில பொறுப்புணர்வு, தலைமை பண்புன்றது சம்பந்தர் மாதிரி தானா வரணும். உடனே அந்த மாணவன் மட்டும் குதிக்கல. அச்சச்சோ, குருவினுடைய சுவடிகளாச்சு, முக்தி போயிடும், குதிச்சிருன்றாங்களாம். குருவோடைய சுவடிகள் பரவாயில்ல, முக்தி போனால் பரவாயில்ல, குரு சுவடிகள்னு ஒரு குழந்தை இருந்தார். 999 பேரும் குதிச்சாங்க, ஜோதியில் ஐக்கியமானார்கள், முக்தி பெற்றார்கள். சுவாமி கொஞ்ச நாள் கழிச்சு மண்டோதரியோட பேசிட்டு வர. எல்லாரும் போயாச்சுன்னா ஒரு மாணவன் மட்டும் குருவேனார். ஏன்பா நீ குதிக்கலையா? சுவடிகள் இருந்தது சாமி. இவ்வளோ பொறுப்பா? ஆமா. உனக்கு இன்னொரு பிறவி. பொறுப்பா இருக்கிற எனக்கு பிறவி தரலாமா? நீ எடுக்க போற பிறவி 32 ஆண்டுகள். இன்னைக்கு வரைக்கும் திருவாசகம் முற்றோதல்னு பாட போகிறார்கள். நீதான் அந்த மாணிக்க வாசகர். மறுபடியும் அடுத்த பிறவியில் உன்னை நான் குருவாக வந்து ஏற்றுக்கொள்வேன், விடமாட்டேன். நான் ஒரு பிறவி எடுத்துரு, காலத்திற்கும் அழியாத வாசகத்தை நீ சொன்னாதான் உன்னை தவிர பொறுப்போட யார் என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லுவார்கள் என்று பொறுப்புணர்வோடு இருந்த மாணவர் தான் நமக்கு திருப்பெருந்துறை. அங்க மறுபடியும் குருவாக வந்து ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகர் கலியநாயனார். கோயில் முழுக்க விளக்கேற்றும் தொண்டு. அவருடைய மனைவியை பற்றி நிறைய தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாளை நாம் சிந்திக்க வேண்டும். அதுவரை நீங்களும் உங்கள் இல்லத்திலும் திருக்கோயிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக உன்னதமான வழிபாடு. தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பலலீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய் அருள் தாராய். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் உங்க,
நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இங்கு வந்த அடியார்களுக்கு இறைவனும் இறைவியும் எல்லா வளமும் அருளும் தர வேண்டும் என வேண்டி திருக்கோயிலுக்கும் ஐயா அவர்களுக்கும் வாய்ப்புக்கு மற்றும் ஒரு முறை நன்றி கூறி, நாளைக்கும் இதை விட குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்ல இடம்னு சொல்லி கூட கூட்டிட்டு வாங்க. கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான அடியார்களுடைய அற்புதமான வரலாற்றினை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களோடு அடியேன் கலந்து பேசுவதில் இன்பம் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயே. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் நிகழ்ச்சியுடைய உபயதாரர்கள் மரியாதைக்குரிய ரவி மற்றும் ஜெயசிவன் நடித்து கொண்டு மீண்டும் நாளை மாலை நாளைக்கு சந்திப்பு நிகழ்ச்சி செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.